ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி, ஆன்மீகம் அறிவோம் என்ற நம்முடைய குழுவில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கின்ற சிந்தனை தொடரில் இப்பொழுது நம்முடைய சாய்ராம் அவர்கள் திருதராஷ்டிரனுடைய காலம் கடந்த சுய பரிசோதனை என்ற தலைப்பில் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் தன்னுடைய சிந்தனையை தொடங்குவதற்கு முன் திரு வெங்கட சுப்பிரமணியம் ஐயா அவர்களை இறை வணக்கத்திற்கு பணிவுடன் அழைக்கின்றேன். கவிஞர்கள், ரசிகர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். முருக முத்துக்குமர வடிவேலா சண்முக, முருக முத்துக்குமர வடிவேலா சண்முக, நீ வருவாய் உனது அடியார் தமக்கு அருள்வாய் வேலவா, நீ வருவாய் உனது அடியார் தமக்கு அருள்வாய் வேலவா, தணிகை மலை முருகா. ஒரு பெரும் தத்துவ பொருளுரைக்க திரு ஏரகம் தனிலே அமர்ந்தவனே, ஒரு பெரும் தத்துவ பொருளுரைக்க திரு ஏரகம் தனிலே அமர்ந்தவனே, அருணகிரி மூலம் திருப்புகழ் அமுதினை அனைவரும் அருந்திடச் செய்தவனே, அருணகிரி மூலம் திருப்புகழ் அமுதினை அனைவரும் அறிந்திடச் செய்தவனே, ஏ முருகா முத்துக்குமரா வடிவேலா சண்முகா, நீ வருவாய் உனது அடியார் தமக்கு அருள்வாய் வேலவா, தணிகை மலை முருகா. குறவள்ளி கருள் செய்ய வேங்கை மரமானாய், குறவள்ளி கருள் செய்ய வேங்கை மரமானாய், கரம் தன்னில் வில் கொண்டு வேடனும் ஆனாய், கரம் தன்னில் வில் கொண்டு வேடனும் ஆனாய், திருத்தணிகை மலை மீது மணக்கோலம் கொண்டாய், திருத்தணிகை மலை மீது மணக்கோலம் கொண்டாய், துதி செய்யும் அடியார்க்கு தருணத்தில் அருள் செய்ய, உன்னை துதி செய்யும் அடியார்க்கு தருணத்தில் அருள் செய்ய, முருக முத்துக்குமரா வடிவேலா சண்முகா, நீ வருவாய் உனது அடியார் தமக்கு அருள்வாய் வேலவா, தணிகை மலை முருகா. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடலும் அடியேன் இயற்றுதான். பாபநாச சிவனர்கள் தமிழ்ல நிறைய எழுதியிருக்கிறத பார்த்தப்போ, ஏதாவது சில பாடல் எழுதினா நம்ம வயிற்று பொழப்புக்காகவே எழுதிய பாடல்ல இதுவும் ஒன்று. இதுல சங்கீதத்துல ஆரம்பத்துல ஒரு மாதிரி கண்ட நடை என்று சொல்வார்கள். அந்த சரணம் மட்டும் தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட என்று வரும். அந்த மாதிரி கொஞ்சம் இயல்பாகவே இது அமைந்தது. அதாவது என்னை பொறுத்தளவு இது பாடல் எழுதினேன்னா நான் எழுதினதாக நான் சொல்ல முடியாது. என் பொழப்புக்கு வழிகாட்டுறதுக்கு ஏதோ இறைவன் மனதுக்குள்ள இருந்து சில சொற்களை கொடுத்தான் என்று நினைக்கிறேன். அவன் கொடுத்த இசையறிவாலே அது தொடுக்கப்பட்டு ஒரு பாட்டாக வந்தது என்று சொல்லலாம். குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு பாட்டும் நகைச்சுவை வச்சுன்னா ஒரு 20,000 ரூபா குறைஞ்சபட்சம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன் எனக்கு. ஏன்னா ஒரு பாட்டு 22 வகுப்புக்கு பயன்படும். ரொம்ப நன்றி கேட்ட ரசித்த அனைவருக்கும். நன்றி ஐயா. ஓவர் டு மிஸ்டர் சாய்ராம். நன்றி ஐயா. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆசிரியர் அவர்களுக்கும் இணையத்தின் வழி இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். அற்புதமான முறையிலே முருகனை துதி செய்து நம்மை மகிழ்வித்த, இறை துதி செய்து நம்முடைய நிகழ்வை துவக்கி வைத்த சகோதரனுக்கு எனது நன்றிகளும் வணக்கங்களும் பல கோடிகள். நாம் திருதராஷ்டிர மன்னனது காலம் கடந்த சுய பரிசோதனை என்ற நமது தொடர் சிந்தனையின் 10வது பகுதிக்குள்ளே இன்று பிரவேசிக்க உள்ளோம். நமது கடந்த சிந்தனையிலே கண்டோம், பாண்டவர்களுக்கு உதவ 7 அக்ரோனி சேனை இருந்தது பற்றி சஞ்சயன் மூலமாக திருதராஷ்டிர மன்னன் கேள்விப்படுகின்றான். 7 அக்ரோனி
சேனைகளுக்கு பொறுப்பேற்ற வீரர்களின் தன்மைகளையும் அவர்களின் வலுவை பற்றியும் மன்னன் அறிய முற்படுகின்றான். சஞ்சயன் வெகு விரிவாக யார் யாருக்கு எதிராக யார் யார் போர் செய்ய போகிறார்கள் என்பதையும் எடுத்துரைக்கிறான். அனைத்தையும் கேட்டறிந்த பின் we have discussed in detail about the SWOT analysis done by the king Dhritarashtra. மன்னன் ஒரு பகுப்பாய்வு அல்லது கூராய்வு இவை அனைத்தையும் செய்து முடித்த பின்பு தன்னுடைய பிள்ளையான திருதராஷ்டிரனை அழைக்கின்றான். அழைத்து தன்னுடைய புதல்வரிடம் சொல்கின்றான், துரியோதனனே, நீ பாண்டவர்களை ஒரு பொழுதும் அவர்களை எதிரியாக பாவிக்காதே. ஒன்று, நாட் டு ஆண்டகனைஸ் பாண்டவாஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். நம்பர் 1. இரண்டாவது, பாண்டவர்கள் தேவர்களுடைய புத்திரர்கள், அவர்களுக்கு உதவ வேண்டி தேவர்கள் எல்லாம் கூட உதவிக்கு வருவார்கள். அதாவது அஸ்வினி குமாரர்கள் ஆகட்டும், தர்மதேவன் ஆகட்டும், இந்திரன் ஆகட்டும், வாயு ஆகட்டும், அனைவருமே அவர்களுக்கு உதவியாக போர் புரிவதற்காக வரலாம். அதனால் அவர்களை ஒருபொழுதுமே நீ பகைக்கக்கூடாது, அவர்களுடன் போரிடவும் நீ எண்ணக்கூடாது என்பதாக பல்வேறு விதமாக சொல்கின்றான். இத்துடன் அதை நிறுத்தவில்லை, மேலும் ஒன்று சொல்கின்றான். when they are supported and protected by Lord Krishna, அந்த இந்திரனே வந்தாலும் கூட நிச்சயமாக பாண்டவர்களை வெல்வது என்பது நிச்சயமாக முடியாத துரியோதனே. அதனாலே போர் செய்யும் எண்ணத்தை விட்டுவிட்டு அவர்களுடன் நீ சமாதானமாக செல்ல வேண்டும் என்பதாக மன்னன் அறிவுரை சொல்கின்றான். மன்னனுடைய அறிவுரைக்கு எதிர்ப்பதமாக துரியோதனுடைய அந்த பதில் வருகின்றது. துரியோதனன் அனைத்தும் கேட்டு பின்பு தன்னுடைய உரையை சொல்கின்றான். தர்மதேவனாகட்டும், வாயுதேவனாகட்டும், இந்திரனாகட்டும், அஸ்வினி குமாரர்களாகட்டும், நிச்சயமாக அவர்கள் பாண்டவர்களுக்கு உதவுவதற்கு ஒருபோதும் வரமாட்டார்கள். அப்படி ஒருவேளை அவர்கள் பாண்டவர்களுக்கு உதவுவதற்காக வரவேண்டி இருந்தாலோ, வருவதா எண்ணம் கொண்டிருந்தாலோ, அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் வனவாசம் சென்ற காலத்திலே அவர்களை சந்திப்பதற்கோ அல்லது அவர்களுக்கு உதவுவதற்கோ, அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களை நீக்குவதற்காகவோ அவர்கள் வந்திருக்கலாமே. அப்பொழுதெல்லாம் அவர்கள் வரவில்லையே. அதனால் நிச்சயமாக தேவர்கள் அவர்களுடைய தன்மையிலே இருப்பார்களே தவிர மனிதர்களாகிய பாண்டவர்களுக்கு அவர்கள் உதவுவதற்கு ஒருபோதும் வரவே மாட்டார்கள் என்பதாக சொல்கின்றான். அத்துடன் அவன் அதை நிறுத்தி இருக்கலாம். அதை விட்டுவிட்டு தன்னுடைய பலத்தை மிகவும் பெரிதாக பேசத் தொடங்குகின்றான். பீஷ்மரிடம் நேரடியாக கேள்வி ஒன்று கேட்கின்றான். பீஷ்மரே, எப்பொழுதுமே நீங்கள் பாண்டவருடைய பலத்தை பற்றியே பேசிக்கொண்டிருக்கின்றீர்களே, அவர்களுடைய வெற்றியை பற்றியே நீங்கள் எப்பொழுதும் சொல்கின்றீர்களே, எங்களுடைய பலத்தை பற்றி உங்களுக்கு சிறிதளவும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்கின்றான். அத்துடன் அதை நிறுத்தவில்லை, மேலும் ஒன்று சொன்னான். பீஷ்மரை பார்த்து சொன்னான், பீஷ்மரே, நீங்களாகட்டும், கிருபராகட்டும், சோமதத்தனாகட்டும் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய இந்த அரசர்கள் ஆகட்டும் என்று அவன் சொல்லிவிட்டு அவன் சொன்ன அடுத்த அந்த சில வார்த்தைகள் நிச்சயமாக குருட்சேத்திர போருக்கு உண்டான அஸ்திவார சொற்கள் அல்லது பிற்கால பேரளவின் பெரும் சொற்கள் என்பதாகவே நாம் நம்முடைய சிந்தனையிலே அதை காண முடிகின்றது. அவன் பீஷ்மனை பார்த்து சொன்னான், பீஷ்மரே, கிருபரே, சோமதத்தன் மற்றும் பிற அரசர்கள் இங்கு கூடியிருக்கின்றார்களே, இவர்களை நம்பி ஒன்றும் நான் யுத்தத்தை ஆரம்பிக்கவில்லை என்று சொல்கின்றார். ஏனோ மனம் முன்பு ஆசிரியர் செய்த ராமாயண உரை பற்றி சற்றே செல்கின்றது. ராவணனின் நிலையம் கூட இப்படித்தான் இருந்தது. ராவணன் சொன்ன சொற்களையும் சற்றே நினைவு கொண்டு விட்டு நாம் மேலே தொடரலாம். எப்பேற்பட்ட மன்னன் ராவணன்! கும்பகர்ணன் போருக்கு செல்லும் முன் ஒரு மிகப்பெரிய உரையாடல் ஒன்று நடக்கின்றது. ராவணனின் அந்த அகங்காரம் வெளிப்பட்ட அந்த தருணம், அதையும் நாம் சற்றே காணலாம். முன்னையோர் இறந்தோர் எல்லாம் இப்பகை முடிப்பர் என்றும், பெண்ணையோர் என்றோர் எல்லாம் வென்றன பெயர்வர் என்றும், உன்னை நீ அவரை வென்று தருதி என்று உணர்ந்தோம் அன்றால் என்னையே நோக்கி யான் இந்த நெடும் பகை தேடிக்கொண்டேன் என்று சொல்கின்றான். அதாவது மற்ற தனக்கு முன் சென்றவர்களை பற்றியோ, தனக்கு பின்னால் இருப்பவர்களை பற்றியோ, அல்லது கும்பகர்ணன் ஒருவனே வெற்றி பெற்றுக் கொடுப்பான் என்பது பற்றியோ நான் எண்ணி இந்த பகையை தேடிக்கொள்ளவில்லை. என் மீது எனக்கு உண்டான அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே என்னுடைய பலத்தை மட்டுமே நான் இத்தகையதொரு பெரிய பகையை தேடிக்கொண்டேன் என்று சொல்கின்றான். எத்தனையோ பேர்கள் அறிவுரை செய்தார்கள், அனைத்தையும் அவன் மறுத்தான், மரணத்தை தழுவினான். அதுபோலவே இங்கும் கூட துரியோதனன் பற்பலர் பலவிதமான அறிவுரைகள் சொன்னார்கள். எந்த அறிவுரையுமே அவன் ஏற்கவில்லை. இறுதியிலே போர்க்களம் செல்கின்றான். போர்க்களத்திலே தன்னுடைய உயிரையும் விட்டுவிடுகின்றான். அங்கே ராமபிரான் தன்னுடைய பெருந்தன்மையினாலே அவனை விடுவிக்கின்றார். ஒரு நேரத்திலே சீதையை மட்டும் அவன் திருப்பி கொடுத்திருந்தால் நிச்சயமாக
அந்த ராஜ்யம் ஒருவேளை அந்த இலங்கை வீடனுக்கு சென்றிருந்தாலும் கூட ராமபிரான் வேறொரு ராஜ்யமே தருவதாக சொல்கின்றார். ஆனால் இந்த இடத்திலே கூட துரியோதனுக்கு இறுதியாக வாய்ப்பு அளிக்கப்படுகின்றது. ஆனால் துரியோதனுடைய நிலை என்னவாக இருந்தது என்று கேட்டால், தன்னுடைய உயிர் போகக்கூடிய அந்த தருணத்திலும் கூட, நிலத்திலே புரண்டு விழுந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலும் கூட தளபதியாக பாண்டவரை எதிர்த்து போரிடுவதற்காக ஒருவருக்காக தளபதி என்று பட்டாபிஷேகம் கூட செய்து வைக்கின்றார். ஒரு தந்தையாக மன்னன் திருதராஷ்டிரன் சமாதானத்திற்கு முயலவே இல்லை என்றும் நாம் நிச்சயமாக எண்ணவோ முடியாது. எவ்வளவோ கருத்துக்கள் சொல்கின்றான் மன்னன். திருதராஷ்டிர மன்னன் தன்னுடைய பிள்ளைக்கு சபையிலே மிகப்பெரிய வாதங்கள் கூட நடக்கின்றன. சஞ்சயனும் கூட மிக தெளிவாக சொல்கின்றான். தான் பாண்டவர்களை சந்தித்து விட்டு வந்த பிறகு மன்னன் என்ன நடந்தது என்று கேட்க, அந்த இரவு நேரத்திலே உங்களிடம் நான் தனிமையில் எதுவும் சொல்ல மாட்டேன், மறுநாள் காலை சபையிலே நான் அனைத்தும் சொல்வேன் என்று சொல்கின்றான் சஞ்சயன். அதன் அடிப்படையிலே சஞ்சயன் பற்பல விஷயங்களை சொல்ல, அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த திருதராஷ்டிரனுடைய கருத்தை ஒட்டி பீஷ்மரும் கூட பற்பல அறிவுரைகள் சொல்கின்றார். பீஷ்மர் கர்ணனை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள் சற்றே கர்ணனுக்கு மன வருத்தத்தை அளிக்கின்றன. கர்ணன் பீஷ்மர் இருக்கும் வரை போரிலாகட்டும் அல்லது சபையிலாகட்டும் தன்னை நிச்சயமாக யாரும் காண முடியாது என்று கூறி சபையை விட்டு நீங்கி செல்கின்றான். ஆயுதங்களை வைத்துவிடப் போகின்றேன் என்று சொல்லி சபையை விட்டு நீங்கி செல்கின்றான். கர்ணனவன் வெளியேற பீஷ்மர் மீண்டும் துரியோதனிடம் பேசலானார். பீமசேனர் கௌரவர் அணிக்கு எதிர்வியோகம் எப்படி அமைத்து தாக்கப் போகின்றார் என்ற ஒரு விஷயத்தை பீஷ்மர் அழகாக சொல்கின்றார். பீஷ்மர் சொல் கேட்டு துரியோதனன் கோபப்பட்டான். பாண்டவர்களை கொல்வதாய் சபதமும் செய்கின்றான். ஒரே குலத்திலே பிறந்தவர்கள் நாங்கள் எல்லாம் பாட்டனாரே, ஒரே குலத்தில் பிறந்தவர்கள் நாங்கள் கௌரவர்கள், அவர்கள் பாண்டவர்கள், எல்லா விதமான அம்சங்களிலும் நாங்கள் இருவரும் சரி சமமாக இருக்க பாட்டனாராகிய நீங்கள் மட்டும் ஏன் கௌரவர்களுடைய பலத்தை பார்க்காது பாண்டவர்களுடைய பலத்தை மட்டும் நீங்கள் காண்கின்றீர்கள்? எப்பொழுதுமே அவர்கள் மட்டும்தான் வெல்வார்கள் என்று நீங்கள் ஏன் சொல்கின்றீர்கள் என்று வாதம் செய்கின்றான். அத்துடன் நிறுத்தாமல் மேலும் சொல்கின்றான், தங்கள் பக்கம் நிச்சயமாக வெற்றி உறுதி என்பதாய் பற்பல விஷயங்கள் சொல்கின்றான். பாண்டவர்களை கூர்மையான ஆயுதங்கள் கொண்டு நாங்கள் எல்லாம் கொன்ற பின்பு மிகப்பெரிய யாகங்கள் செய்வோம் பாட்டனாரே. யாகங்கள் முடிந்த பின் தட்சிணைகளை வாரி வழங்குவோம். பசுவாகட்டும், குதிரைகளாகட்டும், பணமாகட்டும் அதிகமாக கொடுத்து அங்கு இருக்கக்கூடிய பிராமணர்கள் அனைவரையும் நாங்கள் திருப்திப்படுத்துவோம் என்று சொல்கின்றான். எப்படியெல்லாம் தங்களுடைய படை அவர்களுடைய படையை வெல்லும் என்பதையும் சொல்கின்றான். கௌரவர்களுடைய சேனையானது தங்களது பலத்தால் பாண்டவ சேனையை கட்டிவிடுவார்கள் என்று சொல்கின்றான். எப்படி கட்டுவார்கள் என்று கேட்டால், ஓடக்காரன் இல்லாதவர்களைப் போல நீரிலே எப்படி மக்கள் தத்தளிப்பார்களோ அது போல பாண்டவ சேனையை தங்களுடைய கௌரவ சேனை சிதறடிப்பார்கள் என்று சொல்கின்றான். துரியோதனன் இவ்வளவும் சொல்ல பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த திருதராஷ்டிர மன்னன் கவலைப்படுகின்றான். விதுரனிடம் தன்னுடைய பயத்தையும் கவலையையும் சற்றே தெரிவிக்க முற்படுகின்றான். மெதுவாக சொல்கின்றான், துரியோதனன் தனிமையில் இருந்தால் கூட பரவாயில்லை விதுரனே, கர்ணனிடம் கூடியிருக்கக்கூடிய இந்த துரியோதனன் ஏனோ மிருத்யுவின் பாசத்தால் மயங்கித்தான் போய்விட்டான் என்று நான் நினைக்கின்றேன். அவன் காலன் வசத்தை அடைந்து விட்டான் என்றே எனக்கு தோன்றுகிறது. விதுரனே, நான் என்ன செய்வது என்று புரியவில்லையே என்று புலம்புகின்றான். விதுரர் தமையன் மேல் அண்ணன் மேல் அதிக அளவு பாசம் கொண்டவர். மெதுவாக நல்ல விதமான வார்த்தைகள் சொல்ல தொடங்கினார். சபைதானே, அனைவரும் அமர்ந்திருந்த அந்த சபையிலே மன்னனுக்கு ஆறுதலாக சிற்சில விஷயங்களை விதுரர் சொல்ல முற்படுகின்றார். சிற்சில விஷயங்கள் சொல்லும் போதே கருத்தாய் பலவற்றை துரியோதனன் கேட்கும்படியாகவும் சொல்கின்றார். சாமர்த்தியம் இருந்த விதுரர் நல்ல சொற்களை அற்புதமான கதை மூலம் மெதுவாக சொல்ல தொடங்குகின்றார். கதை ஒன்று ஆரம்பமாகின்றது. இந்த இடத்திலே அடர்ந்ததாய் ஒரு காட்டிலே ஒரு வேடன். அந்த வேடன் பறவைகள் அந்த காட்டிலே அதிக அளவிலே இருப்பதை பார்த்து அந்த பறவைகளை பிரிப்பதற்காக ஒரு மெலிதான வலை ஒன்று விரிக்கின்றான். வலையை விரித்து விட்டு வேடன் காத்திருக்க, அந்த வலையிலே எப்பொழுதுமே சேர்ந்து இருக்கக்கூடிய 2 பறவைகள் வந்து அந்த வலையிலே விழுகின்றன, சிக்கிக் கொள்கின்றன. தங்கள் சிக்கிக் கொண்டன என்பதை உணர்ந்த அந்த பறவைகள் 2ம் தங்களுடைய ஒற்றுமையை அந்த இடத்திலே காட்டத் தொடங்கின.
மெதுவாக தங்களுடைய சிறகுகளை விரித்து அந்த பறவைகள் மேலே பறக்க தொடங்கின. அவைகள் பறக்க தொடங்க வலை சற்றே ஆகாயத்தில் பறப்பதை கண்ட வேடன் மெதுவாக அந்த பறவைகளை தொடர்ந்து செல்ல முற்பட்டான். பறவைகளோ சற்று பலத்துடன் தங்களுடைய வேகத்தை காட்டி வேகமாக அந்த வலையை இழுத்து கொண்டு செல்ல முற்பட்டன. இவன் வேடன் காடு வேற சற்றே கரடுமுரடான காடு. அவைகளை தொடர்ந்து செல்வதிலே சற்று கடினமும் இருந்திருக்க வேண்டும். அவன் மெதுவாக பின் செல்ல இந்த வேடன் செல்வதையும் அங்கே வானத்திலே ஒரு வலை ஒன்று பறப்பதையும் கண்டு அங்கிருந்த முனிவர் ஒருவர், எதன் பொருட்டு வேடனே நீ இந்த பறவைகளின் பின்னால் செல்கின்றாய் என்று கேட்க, வேடன் சொன்னான், தான் ஒரு வலை விரித்ததாகவும் அந்த வலையிலே எப்பொழுதுமே சேர்ந்து இருக்கக்கூடிய 2 பட்சிகள் விழுந்து விட்டதாகவும் அந்த பட்சிகள் இரண்டும் ஒற்றுமையின் பொருட்டு தன்னுடைய வலையையும் கவர்ந்து பறந்து செல்கின்றன என்பதையும் சொல்கின்றான். அதற்கும் நீ பின் செல்வதற்கும் என்ன காரணம் என்று முனிவர் கேட்க, வேடன் சொன்னான், இந்த பறவைகள் எப்பொழுதுமே இது போன்ற ஒற்றுமையாக இருக்காது. தங்களுக்குள் ஒற்றுமையை இழந்து ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு பக்கமாக செல்லும் பொழுது அவை வலையுடன் கீழே விழுந்து விடும். அவைகள் கீழே விழுந்து விட்டால் வலை மட்டுமல்ல அந்த பட்சிகளும் கூட தனக்கு வசமாக போய்விடும். அதனாலே அவற்றை தொடர்ந்து தான் செல்வதாக அந்த வேடன் சொல்கின்றான். சற்று நேரத்திலே அந்த நிகழ்ச்சி நடந்தது. மிருத்யுவால் தூண்டப்பட்ட அந்த பட்சிகள் சண்டை செய்து பூமியில் விழுந்தன. பூமியில் விழுந்த பின்னும் அவை தன்னுடைய சண்டையை தொடர்ந்தன. பறவைகளின் அஜாக்கிரதையை பார்த்த வேடன் முதல்ல மெதுவாக சென்றான், பிறகு சற்றே வேகமாக சென்றான். பட்சிகளை பற்றினான், வலையை எடுத்துக்கொண்டான். கதை சொன்ன விதுரர் கருத்தாய் மற்றொன்றும் சொன்னார். பொருள் நிமித்தமாக மன்னனே, திருதராஷ்டிர மன்னனே, பொருள் நிமித்தமாக போரிலே மூழக்கூடிய மக்கள், அதாவது போரிலே ஈடுபடக்கூடிய ஞாதிகள் பட்சிகள் போல மிருத்யுவின் வசமாவார்கள் என்று சொன்னார். நல்ல போஜனம், நல்ல பேச்சு, நன்மையை வினவுதல், நல்லவர்களுடன் சேர்க்கை, இவை யாவுமே ஞாதிகளுக்குள் பரஸ்பரம் நீடித்திருக்க வேண்டும். ஒரு பொழுதும் விரோதம் என்பது இருக்கக்கூடாது என்று சொல்கின்றார். மேலும் சொன்னார், ஞாதிகள் சேர்ந்திருந்தால் அடுப்பிலே இருக்கக்கூடிய விறகு கட்டைகள், அந்த கொள்ளிகள் எவ்வளவு பிரகாசமாக ஜொலிக்குமோ அது போன்று அவர்கள் ஞாதிகள் அனைவருமே ஜொலிப்பார்கள். அவர்களை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் பயப்படுவார்கள். ஆனால் அந்த கொள்ளிக்கட்டைகள் தனித்தனியே பிரித்து வைக்கப்படுமே, ஆனால் அவைகள் எல்லாம் சாம்பல் பூத்து தன்னுடைய ஜொலிப்பை எவ்வாறு இழந்து விடுமோ அதுபோல தங்களுடைய வலிமையையும் அவர்கள் இழப்பார்கள், எதிரிகளின் வசம் ஆவார்கள். எப்படி அந்த கொள்ளிக்கட்டையிலிருந்து புகை வருகின்றதோ அது போல பிரிக்கப்பட்ட ஞாதிகளுடைய மனம் புகையும் என்பதாக சொல்கின்றார். அத்துடன் அவர் நிறுத்தாமல் மற்றொன்றையும் சொன்னார். தன்னுடைய அனுபவமாக வேறொன்றையும் சொன்னார். கந்தமாதன பருவம், அந்த கந்தமாதன பருவத்திலே ஒரு முறை தான் அங்கு சென்றிருந்த வேளையிலே அனைத்தும் அறிந்த பிராமணர்கள் சிலரும், யோகத்திலும் சாத்திரத்திலும் சிறந்திருந்த பிராமணர்களும் தந்திரத்தில சிறந்திருந்த வேடர்கள் சிலருமாக அந்த பகுதியிலே உலாவிக் கொண்டிருந்தார்களாம். அவர்கள் அனைவரும் அந்த பகுதியிலே உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மலையின் தன்மை அற்புதமான ஒரு தன்மை. அதிக அளவிலே மேடும் பள்ளங்களும் நிறைந்திருக்கக்கூடிய மலைச்சாரல். அந்த மலைச்சாரலிலே ஏகப்பட்ட புதர்களும் உண்டு. அந்த புதர்களை சுற்றி அளவுக்கு அதிகமான அரிய மூலிகைகளும் உண்டு. இவ்வாறு அமைந்திருக்கக்கூடிய அந்த கனகத்திலே ஒரு மரம், அந்த ஒரு மரத்திலே அற்புதமான ஒரு தேன் அடை, பொன்னிறமான அந்த தேனடை. அந்த தேனடையை கண்ட அவர்கள் எல்லாம் அதன் அலையிலே மயங்கி அந்த தேனை நாம் தொடரலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே அந்த தேனடையை பற்றி அறிந்திருந்த அந்த காட்டுப்பகுதி மக்கள் சிற்சில விஷயங்கள் சொன்னார்கள். அந்த தேனடையை சுற்றி சர்ப்பங்கள் காவல் காத்து கொண்டிருக்கின்றன என்ற ஒரு தகவலையும் அவர்கள் சொன்னார்கள். மேலும் அந்த தேனடையின் சிறப்பை பற்றியும் சொன்னார்கள். மனிதன் என்பவன் எப்பொழுதுமே மரிக்கக்கூடிய இயல்பு பெற்றவன். ஆனால் இங்கு காணப்படக்கூடிய இந்த தேனடையிலிருந்து தேனை எவரேனும் புசித்து விட்டால் அந்த மனிதனானவன் அந்த மரணத்தை வென்று விடுவான். அதாவது மறைக்கும் தன்மையிலிருந்து அவன் விடுபட்டு விடுவான் என்பதாக முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு மேலும் சொன்னார்கள். கண்ணில்லாதவன் ஒருவேளை கண் பெறுவதற்கு வாய்ப்பு என்ற ஒன்று உண்டு என்று சொன்னால் அவன் இந்த தேனை பருகலாம் என்றும் சொன்னார்கள். அந்த தேனடையை பார்த்தவுடனே அங்கிருந்த வேடர்களுக்கு அதன் மேலே சற்று ஆசை.
அதை சுற்றி இருக்கக்கூடிய பள்ளங்களையும் அதில் இருக்கக்கூடிய புதர்களையும் அந்த தேனடையை சர்ப்பங்கள் காப்பது பற்றியும் அவர்களுடைய எண்ணங்கள் சற்றே குறைந்து போனது. அதனுடைய சிறப்பை கேள்விப்பட்டவுடன் அவர்கள் அனைவரும் வெகு வேகமாக சென்றார்கள். எப்படியாவது அந்த தேனடையை எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். பள்ளத்திலே விழுந்து சர்ப்பத்திற்கு இரையாகி அவர்கள் தங்களுடைய உயிரை நீத்து விட்டார்கள். இவ்வாறாக அந்த கதையை சொன்ன விதுரர் மெதுவாக மன்னனை நோக்கி சொன்னார், மன்னனே, உன் புதல்வன் துரியோதனன் இந்த பூமி அனைத்தையுமே அவன் ஆள விரும்புகின்றான். அறியாமையினாலே தேனை வேடர்கள் எப்படி பார்த்தார்களோ ராஜ்யத்தை பற்றி மட்டும் அவன் பார்க்கின்றான். அந்த தேனை சுற்றி உள்ள பள்ளத்தை எப்படி அவர்கள் வேடர்கள் கவனிக்காது விட்டார்களோ அது போல பாண்டவர்கள் இல்லை என்று சொன்னால் சர்ப்பங்கள் போல அவனை எதிரிகள் சூழ்வார்கள் என்றோ வைரிகள் அதிகமாகி விடுவார்கள் என்ற ஒன்றையோ அவர்கள் நிச்சயமாக உணரவே இல்லை என்று சொல்லிவிட்டு மேலும் he shared some of his practical views on this. மேலும் சொல்கின்றார், வெற்றி தோல்வி என்பது நிச்சயமாக மன்னனே போரில் நிலை அற்றவை. பாண்டவர்களுடன் சமாதானம் செய்து கொள்வதே மிகவும் உச்சிதம் என்று சொல்கின்றார். அனைத்தும் கேட்ட திருதராஷ்டிர மன்னன் தன்னுடைய புதல்வனுக்கு மீண்டும் புத்தி சொல்ல தொடங்குகின்றான். முதல்ல அன்புடன் துரியோதனனை அழைத்து பாலனே என்று அழைத்து அவனுக்கு தேவையானவற்றை சொல்கின்றான். கடினமான சொற்களை உரைக்கின்றான். துரியோதனன் அதை கேட்பதாக இல்லை. மன்னனுக்கு சற்றே கோபம் வந்தது. அறிவிலியே என்று சொல்கின்றான். இவன் அறிவிலி என்று சொல்லும் போதும் துரியோதனன் அதை ஏற்பதற்கு சித்தமாக இல்லை. மன்னனுக்கு கோபம் அதிகமாயிற்று. நீ பண்பற்றவனோ என்று கூறுகிறான். அதை அடுத்து அறிவிலியாய் போய்விட்டாயே, அசமர்த்தனாய் போய்விட்டாயே, சொல்வதை எதுவும் நீ ஏற்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக போரை சந்திக்க வேண்டிய காலம் வரும் என்று சொல்கின்றான். அவன் மன்னன் எவ்வளவு சொல்லியும் துரியோதனன் கேட்காத அந்த நேரத்திலே அங்கிருந்த சபையோர்கள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து செல்ல வேறு வழியே இன்றி மன்னன் மீண்டும் துயரத்தில் ஆகின்றான். சஞ்சயனிடம் மீண்டும் இரு தரப்பு படைகளை பற்றிய நிர்ணயங்களை தான் அறிந்து கொள்ள விரும்புகின்றான். மன்னனுக்கும் கூட ஏதோ அப்படி ஒரு எண்ணம் இருக்கத்தான் இருந்திருக்கும் போல தோன்றுகின்றது. ஏனென்று கேட்டால் இவ்வளவு தூரம் அறிவுரை செய்து துரியோதனன் கேட்கவில்லை என்று சொன்ன பிறகு தன் தரப்பு படைகளின் வலிமையை பற்றி மன்னன் இந்த நேரத்திலே சிந்திக்க வேண்டிய தேவை இல்லை. ஆனால் சஞ்சயன் அனைத்தும் போன பகுதியிலே நாம் வெகு விரைவாக கண்டோம். ஆனால் முக்கியமான ஒன்றை மட்டும் சஞ்சயன் இந்த இடத்திலே நினைவுபடுத்துகிறான் மன்னனுக்கு. கிருஷ்ணனை பற்றியும் அர்ஜுனனை பற்றியும் சஞ்சயன் மிக அழகாக உரைக்கின்றான். சிறந்தவர் எல்லோரிலுமே மிகச்சிறந்தவர் வாசுதேவர் என்று சொல்கின்றான். ஒரு பக்கம் உலகம் முழுவதும் இருந்தாலும் மறுபக்கம் கிருஷ்ணன் மட்டும் இருந்தாலும் அவர் உள்ள பக்கமே எல்லா விதத்திலும் சிறந்தும் பலம் பொருந்தியும் இருக்கும் என்று சொல்கின்றார். உலகம் முழுவதும் ஒன்று திரண்டாலும் வாசுதேவரை நிச்சயமாக வெல்ல முடியாது திருதராஷ்டிர மன்னனே என்று சொல்கின்றார். கோவிந்தன் எந்த ஒரு இடத்திலே இருக்கின்றாரோ அந்த இடத்திலே தான் நிச்சயமாக வெற்றி என்பது இருக்கும். கிருஷ்ணர் பாண்டவர்களை வியாஜமாக கொண்டு அதர்மத்திலேயும் பயனற்றவர்களாயும் மூடர்களுமாய் இருக்கக்கூடிய திருதராஷ்டிர மன்னனது புத்திரர்களை நிச்சயமாக ஏற்க விரும்புகின்றார் என்று எச்சரிக்கையாகவும் சொல்கின்றார். அனைத்தும் கேட்ட திருதராஷ்டிரன் ஸ்ரீகிருஷ்ணனை பற்றி தான் மேலும் அறிய விரும்புவதாக சஞ்சயனிடம் கேட்க, சஞ்சயன் வியாசர் மூலம் அற்பார்வை பெற்றவன் அல்லவா, வியாசரை நோக்க வியாசர் சஞ்சயனுக்கு அதற்கு அனுமதி அளிக்க ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி மேலும் பற்பல விஷயங்களை சஞ்சயன் சொல்கின்றான். நாமும் கூட ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி அறிவதற்கு இது சிறிய வாய்ப்பு. ஏன் இத்தகைய ஸ்ரீகிருஷ்ணரை பற்றிய முன்னுரை இங்கு என்று கேட்டால், எப்படிப்பட்ட ஒருவன் தூதனாக சென்று பாண்டவர்கள் சார்பாக பேசுகின்றான், கிருஷ்ணனே தூது வந்த பிறகும் கூட எப்படி ஒருவன் தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கின்றான் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தூது சென்றவனுடைய அந்த பெருமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மனதில் கொண்டு கண்ணனை பற்றிய சிற்சில விஷயங்களை இந்த இடத்திலே நான் பகிர எத்தனிக்கின்றேன். நம் சிந்தனைக்காக பல்வேறு விதமான கண்ணனை பற்றிய சிறப்பு செய்திகள் இருந்தாலும் கூட நம்முடைய புலம்பலுக்கான பகுதியை ஒட்டி ஓரிரண்டை பற்றி மட்டும் நான் சொல்கின்றேன். சஞ்சயன் தொடங்குகின்றான், மன்னனே, தான் வஞ்சனை என்ற ஒன்று இப்பொழுதுமே செய்ததில்லை என்று சொல்கின்றான். either directly or indirectly there is a clear cut message to Dhritarashtra, meaning Dhritarashtra is
thinking something always wrong about Pandavas or trying to do something wrong to Pandavas என்பதை நிதானமாக சொல்கின்றார். சொல்லிவிட்டு மேலும் சொல்கின்றார், பகவானுக்கு அர்ப்பணம் செய்யாமல் எந்த ஒரு தர்மத்தையும் தான் செய்வதில்லை என்றும் சொல்கின்றார். தான் எப்படி சுத்தனாகி போனேன் என்ற விவரத்தை சொல்கின்றார். பக்தியிலே நான் சுத்தனாகி போனேன் மன்னவனே, சாத்திரத்தை கையில் கொண்டு நான் பகவானை அறிந்து கொள்கின்றேன் என்று சொல்கின்றான். இதை கேட்ட திருதராஷ்டிர மன்னனுக்கு சற்றே பயம் வந்தது. கண்ணனை பற்றி முழுதும் அறிந்த சஞ்சயன் போர் வேண்டாம், சமாதானத்தை நாடு என்று சொல்கின்றானே என்றதை மீண்டும் சிந்தித்தான். தன்னுடைய புதல்வனை அழைத்தான். சொன்னான், மகனே, இந்திரியங்களை செயல்படுத்தக்கூடியவரான ஸ்ரீகிருஷ்ணர் அவர்தான் மிகச்சிறந்த பரமாத்மா. நீ அவரை சென்று சரணடை. சஞ்சயன் நமக்கு மிகவும் வேண்டியவன், நமக்கு நன்மை பயப்பதை மட்டும்தான் சொல்ல கடமைப்பட்டவன். கேசவனை நீ சரணமாக பற்று என்று ஒரு எச்சரிக்கையும் அறிவுரையும் கொடுக்கின்றான். ஆனால் துரியோதனுடைய பதில் எதிர்மறையாய் வந்தது. அவன் சொன்னான், கிருஷ்ணன் பக்ஷபாதி, அவன் பாண்டவர்களுக்கு உதவியாக எப்பொழுதும் நிற்பவன். அதனால் கண்ணனுடைய காலை நான் ஒரு நாளும் பற்ற மாட்டேன் என்று சொல்கின்றான். மன்னன் வருந்தி போனான். காந்தாரியை அழைத்தான். காந்தாரியிடம் தன் பிள்ளை மிகவும் கீழே போய் கொண்டிருக்கின்றான் என்று புலம்பினான். காந்தாரியும் தன்னுடைய புதல்வனை பார்த்தாள். பீமசேனனுடைய பலத்தை பலமுறை எடுத்து சொன்னாள், பலவாறு அறிவுரை சொன்னாள். ஆனால் துரியோதன் தன்னுடைய நிலையிலிருந்து சற்றும் மாறவே இல்லை. திருதராஷ்டிரன் வருந்தினான். கண்ணனை பற்றிய சிந்தனையே அவனுடைய மனத்தில் அதிகமாக இருந்தது. சஞ்சயனை பார்த்து பேசலானான். சஞ்சயனே, கண்ணனை பற்றி நீ பல்வேறு விதமாய் நீ சொல்கின்றாயே, கண்ணனுடைய நாமங்களின் பொருளை மட்டுமாவது நான் சற்றே இந்த இடத்தில் கேட்க விரும்புகின்றேன், நீ அதை பற்றி சொல்வாயா என்று கேட்க சஞ்சயன் மகிழ்ந்து போனான். கண்ணனுடைய பெயர்களுடைய பொருள் பற்றி மெதுவாக சொல்ல தொடங்கினான். நாமும் அந்த பொருட்களின் பெயரை கேட்கக்கூடிய பாக்கியம் இப்பொழுது பெற்றவர்களாக கண்ணன் நமக்கு அருள் செய்யட்டும். வாசு எங்கும் வசிக்கின்றபடியாலும் எல்லா பொருட்களும் அவரிடத்தில் இருக்கின்றபடியாலும் கண்ணன் வாசு என்பதாக அறியப்படுகின்றார். தேவர் எங்கிருந்தாலும் அப்பொழுது கன்றி இருக்கின்றபடியால் அவர் தேவர். வாசுதேவர் வாசுவாகவும் தேவராகவும் இருக்கின்றபடியால் அவர் வாசுதேவர். விஷ்ணு என்று அறியப்படுகின்றார், எங்கும் வியாபித்து இருக்கின்ற காரணத்தினாலே. மாதவர் என்று அழைக்கப்படுகின்றார். ஏன் என்று கேட்டால், யோகிகளின் மௌனம், யோகிகளின் தியானம் இவற்றால் அறியப்படக்கூடிய சம்பந்தம் அவர் பெற்றிருப்பதனால் அவர் மாதவர். அடுத்தபடியாக மதுசூதனர். மது என்றால் பிருத்வி, முதல் தத்துவம் என்பதாய் ஒரு பொருள். ஹா என்றாலும் சூதனன் என்றாலும் நாசம் செய்பவர் என்ற பொருள். எல்லா தத்துவங்களும் அவரிடம் ஒழுங்குவதனாலே அவர் மதுசூதனர் அல்லது மதுகா. கிருஷ்ணர் என்ற பெயர் ஏன்? கிருஷ் என்றால் கீறுதல் என பொருள். பயிருக்காக பூமி கலப்பையால் கீறப்படுகின்றது. கிருஷ் என்றால் பூமி, சா என்றால் சுகம். கிருஷ் என்ற பூமியில் உள்ளவர்களுக்கு சுகத்தை அளிப்பதனால் அவன் கிருஷ்ணன் என்று அறியப்படுகின்றான் என்று சஞ்சயன் சொன்னான். அடுத்ததாக புண்டரீகாட்சர். ஹிருதய கமலம் என்ற புண்டரீகாட்சன் பகவானின் வாசஸ்தலம். எப்பொழுதுமே அதில் அவர் இருந்தாலும் அதனுடைய நாசத்தால் நாசமடையாமல் எப்பொழுதும் அவராக எல்லாருடைய இதயத்திலும் இருப்பதினாலே அவர் புண்டரீகாட்சர். அடுத்ததாக ஜனார்தனர். திருடர்களாகிய ஜனங்களை அவர் பிடிப்பதனால் ஜனார்தனர். சாத்வதர் என்பதாக ஒரு பெயர். சாத்வம் அதாவது பலம். எப்பொழுதும் பலமானது பகவானை விட்டு நீங்காமல் இருப்பதனால், அவருடனே இருப்பதனால் அவர் சாத்வதர். அடுத்தபடியாக விருஷபேஷனர். விருஷம் ஆர்ஷம் என்று சொன்னால் வேதத்தின் மூலமாக பகவானை அறியக்கூடியது என்று பொருள். ஆர்ஷம் என்ற வேதத்தின் மூலமாகவே பகவானை அறிய முடியும் என்பதனால் விருஷபேஷனர். விஷம் என்றால் தர்மம், அதாவது தர்மத்தை. பா என்றால் பிரகாசப்படுத்துவது. தர்மத்தை பிரகாசப்படுத்தும் வேதத்தை கண்களாக கொண்டவர். அதனால் அவர் விருஷபேஷனர் என்று அழைக்கப்படுகின்றார். அடுத்தபடியாக உதரர். இந்திரியங்களுக்கு நடுவிலே தாமே பிரகாசிப்பதனால் அவர் உதரர். தாமர். அடக்கம்
அவருடன் எப்பொழுதும் இருப்பதனால் அவர் தாமர், அதனால் அவர் தாம உதரர், தாமோதரர். மகா பாகு, ஆகாயம் பூமி இரண்டையும் கைகளால் தரித்துக் கொண்டிருக்கின்றபடியால் அவர் மகா பாகு என்று அழைக்கப்படுகின்றார். அதோக்ஷஜர், இந்திரியங்களுக்கெல்லாம் எட்டாத நிலையில் இருப்பதாலும் யாராலும் அழிக்க முடியாதவராக இருப்பதாலும் அவர் அதோக்ஷஜர். நாராயணர், நரர்களுக்கு அதாவது மனிதர்களுக்கு அயனமாக வாச்சஸ்தலமாக அவர் இருப்பதினால் அவர் நாராயணர். அடுத்தபடியாக புருஷோத்தமர், எங்கும் நிறைந்திருப்பவர், இவரிடம் உலகம் உண்டு, உத்தமராயும் விளங்குகின்றார், அதனால் அவர் புருஷோத்தமர். சர்வர், கண்ணுக்கு புலப்படாத வஸ்து, புலப்படும் வஸ்து இவற்றின் தோற்றம் மற்றும் ஒடுக்கத்திற்கு காரணமாக இருப்பதினால் எப்பொழுதும் யாவற்றையும் இவர் அறிந்திருப்பதனால் இவர் சர்வர் என்பதாய் அழைக்கப்படுகின்றார். அடுத்தபடியாக ஜிஷ்ணு, ஜெயசீலராக இருப்பதினாலே அவர் ஜிஷ்ணு. அனந்தர், பகவான் சாஸ்வதமாக இருப்பதினால் அனந்தர். கோவிந்தர், இந்திரியங்களுக்கு பிரகாசத்தை அளிப்பதினால் அவர் கோவிந்தர். இவ்வாறு கண்ணனின் பல்வேறு நாமங்களின் பொருளை உரைத்த சஞ்சயன் முக்கியமான ஒன்றையும் சொன்னார். தர்மத்திலே நிலைத்திருக்கும் இத்தகு பெருமைக்கு சொந்தக்காரர் மகானுபாவர் பாண்டவ தூதராக வர இருக்கிறார் என்று சஞ்சயன் சொன்னான். திருதராஷ்டிர மன்னன் மகிழ்ந்து போனான். கண்ணுள்ளவர்கள் எல்லாம் பாக்கியசாலிகள் என்று சொன்னான். உபேந்திரனை சரணமாக பற்றுகிறேன் என்று சொன்னான். தந்தை திருதராஷ்டிர மன்னன் கண்ணன் அவன் தாழ் பற்றி சரண் செய்ய நினைக்க மன்னன் ஏனோ எதிரியாகவே கண்ணனை நினைத்து வாழ் பற்றி போர் செய்யவே துணிந்து போனான். விளைவு போர், பேர், அழிவு அனைத்தும் முடிந்த பின் திருதராஷ்டிர மன்னன் சஞ்சயனிடம் புலம்புகிறான். சஞ்சயனே, உலகை அளந்த பகவானான கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கு அனுகூலனாக இருந்து அவர்களுடைய காரியங்களை முடித்து தருவதிலே தீட்சிதனாக இருக்கிறான் என்றும் உலகத்தின் நன்மைக்காக என் புத்திரர்களை சமாதானம் செய்ய வந்த கிருஷ்ணர் எவ்வளவு சொல்லியும் என் புத்திரர்கள் கேட்காததினால் காரியம் நிறைவேறாமல் திரும்பி சென்று விட்டான் என்றும் எப்பொழுது நான் கேள்விப்பட்டேனோ அப்போதே என்னை சேர்ந்தவர்கள் ஜெயிக்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரிந்து போயிற்று சஞ்சயனே என்று மன்னன் புலம்புகிறான். மன்னனது புலம்பலின் ஆழத்தையும் கண்ணன் தூதனாய் வருவதற்கு முன் பாண்டவர்களிடம் செய்த கலந்தாலோசனையும் பற்றி நாம் அறிய உத்தியோக பருவம் நமக்கு அற்புதமாக வழிகாட்டுகின்றது. வெகு சுருக்கமாக எவ்வளவு நம் சிந்தனைக்கு தேவையோ அதை மட்டும் தொட்டுவிட்டு செல்வோம். முதலிலே உலூகனுடைய தூது, பின்னர் சஞ்சயனுடைய தூது. திருதராஷ்டிரனின் மனநிலையை சஞ்சயன் பாண்டவருக்கு தெரிவித்து பாண்டவர்களின் நிலைப்பாட்டை சபையிலே மன்னன் திருதராஷ்டிரனிடம் சொல்ல உதவிய அந்த தூது தி மோஸ்ட் எஃபெக்டிவ் தூது என்பதாக நாம் அதை கொள்ளலாம். அதன் பிறகு நடந்தது கண்ணனுடைய தூது. இன்னும் சற்று நேரத்திலே நடக்கப் போகின்றது. சஞ்சயன் அஸ்தினாபுரம் திரும்பிய பின்னர் தர்மர் தன்னுடைய தம்பிகள் அனைவரையும் அழைத்தார். விராடனையும் துருபதனையும் உடன் அழைத்தார். அவர்களிடம் தன்னுடைய எண்ணப்போக்கை மெதுவாக சொல்லத் தொடங்கினார். நாம் வாசுதேவரை அழைத்து தங்களுக்காக அஸ்தினாபுரம் வரை அவர் தூதராக சென்று அங்கிருக்கக்கூடிய பெரியவர்களை, அதாவது பீஷ்மரை, துரோணரை, பாகலிகரை, மன்னன் திருதராஷ்டிரனை, அங்கிருக்கக்கூடிய கௌரவர்களிடம் கலந்து பேசி நம்முடன் சமாதானம் செய்ய சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். போர் என்பது மூலாமல் தடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்ய நினைக்கின்றேன். எனக்கு ஏனோ தோன்றுகின்றது, நிச்சயமாக அவர் நம்முடைய பிரார்த்தனையை ஏற்பார். இது என்னுடைய முக்கியமான விருப்பம். இதனால் க்ஷேமம் விளையும் என்று எண்ணுகிறேன் என்று சொன்னார். தர்மபுத்திரர் சொன்னவை கேட்ட அரசர்களும் பாண்டவர்களிடம் கிருஷ்ணரிடம் சென்றனர். கிருஷ்ணர் கிருஷ்ணர்தான் தங்களை ஆபத்துகளிலிருந்து காப்பதில் வல்லவர். கிருஷ்ணரை தவிர வேறு யாராலும் தங்களை காக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை வாசுதேவனிடம் சொல்லி அவருடைய சரண் புகுந்தனர். பாண்டவர்களும் அங்கிருந்த மன்னவர்களும் கண்ணன் அவர்கள் கூறியது அனைத்தையும் கேட்டார். கேட்டுவிட்டு மெதுவாக சொன்னார், தர்மபுத்திரனே, நிச்சயமாக உன்னுடைய விருப்பம் போல நான் நடப்பேன் என்று முதல்ல ஒரு வார்த்தை சொன்னார். ஆனால் அவ்வாறு அவர் நடந்தாரா, அப்படித்தான் அந்த தூது நடந்ததா என்பது பிற்பகுதியிலே அவரவர் சிந்தனைக்கு ஏற்ப அவரவர் சிந்தித்துக் கொள்ளலாம்.
தர்மபுத்திரர் உற்சாகமடைந்தார். நடந்தவற்றை அனைத்தையுமே கிருஷ்ணர் மீண்டும் தர்மபுத்திரருக்கு நினைவூட்டினார். இதை நிச்சயமாக அவர் அந்த இடத்திலே செய்ய வேண்டிய தேவை இல்லாமல் இருந்தது. ஏனோ திருதராஷ்டிர மன்னன் 13 ஆண்டுகளுக்கு பின் சென்று நடந்தவை அனைத்தையும் தன்னுடைய மனதிலே மெதுவாக அசைப்பட தொடங்கிவிட்டான். சஞ்சயன் தூதனாய் வந்து மன்னன் திருதராஷ்டிரன் சொன்ன சொற்களை முதலிலே நயமாக, பின்பு சற்று கடுமையாக, அதற்கு பின்பு மிகவும் கடுமையாக சொன்ன அனைத்துமே, கண்ணா உனக்கு தெரியும் தானே என்று தர்மபுத்திரர் கேட்டார். மேலும் சொன்னார், அரசர் சொல்கின்றபடி சொல்பவன் தான் தூதன், வேறு விதமாக சொல்பவன் கொல்லப்பட வேண்டும். சஞ்சயனோ திருதராஷ்டிர மன்னனுக்கு உயிர் போன்றவன். திருதராஷ்டிரன் மனத்தில் உள்ளவற்றை சஞ்சயன் அப்படியே நம்மிடம் சொன்னான் அல்லவா கண்ணனே. திருதராஷ்டிரன் பாண்டவர்களுக்கு உரிய அந்த ராஜ்யத்தை கொடுப்பதற்கு நிச்சயமாக விரும்பவில்லை. அதைத்தானே சஞ்சயன் நம்மிடம் சொல்லி சென்றான். ஆனால் கௌரவர்களுடன் நாம் கொண்டிருக்கக்கூடிய பகையை மட்டும் விட்டுவிட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றாரே. நாம் எல்லாம் திருதராஷ்டிர மன்னனை நம்பி அல்லவா 12 ஆண்டு காலங்கள் பாண்டவர்களாகிய நாங்கள் அனைவரும் வனவாசமும் ஓராண்டு கால அஞ்ஞாத வாசமும் செய்தோம். ஆனால் திருதராஷ்டிர மன்னன் அது பற்றி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லி அனுப்பவில்லையே, பேசவே இல்லையே. ஆசை கொண்ட திருதராஷ்டிரன் நம்முடைய தர்மத்தை பற்றி சிறிதும் ஆலோசிக்கவே இல்லையே கண்ணா என்று சொன்னான். தர்மபுத்திரனுடைய அந்த மனக்குமரல் அனைத்தும் மெதுமெதுவாக வெடிக்க ஆரம்பித்தது. மெதுவாக சொன்னார். மேலும் சொன்னார், கண்ணனே, இந்திரபிரஸ்தம் கேட்டோம், துரியோதனனுக்கு கொடுக்க மனமில்லை என்று சொன்னால் நாங்கள் வசிக்கும் 5 நகரங்களாவது கொடுங்களேன் என்று நாங்கள் கேட்டோம். 5 கிராமங்களாவது கொடுங்கள் என்று கேட்டோம். அவை எதுவுமே கொடுப்பதற்கு அவனுக்கு மனம் இல்லாமல் போயிற்றே என்று தர்மபுத்திரர் புலம்புகின்றார். பாண்டவர்கள் கேட்ட அந்த 5 கிராமங்கள், நகரங்கள் என்ன என்பதை நாம் பார்த்துவிட்டு மேலே தொடர்வோம். முதல்ல அவர்கள் கேட்டது அவர்களுடைய ராஜ்யம் இந்திரபிரஸ்தம், அதாவது தற்பொழுதைய டெல்லி மாநகரம். அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் கேட்டது விரகஸ்தலம் என்பதாக ஒரு இடம். இந்த விரகஸ்தலம் என்பது டெல்லியிலிருந்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய பற்பல கிராமங்களை உள்ளடக்கியது. அதாவது பாக்பட், பானிபட், சோனிபட், ஹரியானாவுடைய ஒரு பகுதி. மிகச்சரியாக ஆராய்ச்சியாளர்களால் இந்த பகுதி குறிப்பிட்டு காட்டப்பட முடியவில்லை என்றாலும் கூட ஓரளவிற்கு இந்த பகுதியை ஒட்டித்தான் அவையெல்லாம் இருந்திருக்கின்றன. வாரணாவதம் எந்த ஒரு இடத்திலே பாண்டவர்கள் அழிந்து போவதற்கு காரணமாக முதல்ல ஏவப்பட்டார்களோ ஒரு நகரத்திற்கு, அந்த இடம் வாரணாவதம். அதன் பிறகு மாகந்தி என்பதாய் ஒரு நகரம், அதுவும் கூட டெல்லியிலிருந்து மிக அருகிலே, அதாவது பைரட் நகர் என்பதாக ஒரு குறிப்பு. சரியா என்பது பிற்காலத்திலே நாம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் டெல்லியிலிருந்து. இவ்வாறாக 5 விதமான கிராமங்களை அவர்கள் கேட்கின்றார்கள். விரகஸ்தலம், மாகந்தி, வாரணாவதம், அவிஸ்தலம். இது போக பாண்டவர்கள் துரியோதனர்களுடைய அந்த சாய்ஸ் என்று சொல்கின்றார்களே, அவ்வாறு விடப்பட்ட மற்றும் ஒரு கிராமம் எதுவாக இருந்தாலும் கூட ஏற்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். இவற்றை நாம் கேட்டோமே கண்ணனே, இவை எதுவுமே கொடுப்பதற்கு அவர்கள் எந்த விதத்திலுமே அவர்கள் இசையவில்லையே. பேராசையின் பொருட்டு இந்த ராஜ்யம் அனைத்திற்குமே துரியோதன் மட்டுமே மன்னனாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றானே கண்ணனே, இதை நாம் எப்படி பொறுப்பது என்று கேட்கின்றார். மேலும் மெதுவாக சொல்கின்றார், மரித்த பிராணியை விட்டு உயிரானது விலகுவது போல செல்வத்தை பறிகொடுத்தவர்களிடமிருந்து ஞாதிகள், உறவிகள் விலகி சென்று விடுவார்கள் கண்ணனே. செல்வம் இழந்தவனுக்கு இதுவே மரணம் அல்லவா என்று சொல்கின்றார். தனம் என்பது ஏன் முக்கியம் என்பதற்கும் அவர் உரை சொல்கின்றார். யாருக்கு? அனைத்தும் அறிந்த கண்ணனுக்கு. ஆனால் இங்கு அவர் சொல்வது நம்முடைய தேவைக்கு என்பதனால் அதை தொட்டு விட்டு செல்கின்றேன். தனத்தை சிறந்த தர்மம் என்று பெரியவர்கள் சொல்கின்றார்கள் கண்ணனே. தனம் இருந்தால் தானே தானங்களும் யாகங்களும் செய்ய முடியும். உலகில் தனவான்கள் ஜீவித்திருக்கின்றார்கள், தனமற்றவர்கள் மறித்தவர்களாக மாறிப்போய் விடுகின்றார்களே என்றார். உள்ளத்தில் இருக்கக்கூடிய துன்பம் அனைத்துமே வெகுவாய் வெளிப்பட கண்ணனும் சொன்னார்,
கண்ணனே, பாண்டவர்களாகிய எங்களுக்கு இரவிலும் போஜனம் இல்லை, பகலிலும் போஜனம் இல்லை. இதை விட கொடிய ஒரு பாவம் அல்லது இந்த பாவத்தை விட வேறு ஒரு மோசமான நிலை எங்களுக்கு ஏதாவது இருக்க முடியுமா என்று கேட்கிறார். தர்மபுத்திரனுடைய புலம்பல்கள் பல பக்கம். சுருக்கமாக நாம் பார்ப்போம். கௌரவர்களுடைய பகை விலகி பாண்டவர்கள் தங்கள் பாகம் பெற்று ஒற்றுமையாக வாழ வேண்டும். இதுவே முதல் பட்ச எதிர்பார்ப்பு. அதாவது தி பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆர் தி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்பதாக. கௌரவர்கள் இதற்கு உடன்படாவிட்டால் கௌரவர்களை மட்டும் கொண்டு விடுவது, அதாவது கௌரவர்களை சார்ந்திருக்கக்கூடிய மற்றவர்கள் யாரையும் நாம் கொல்ல வேண்டிய தேவை இல்லை என்று சொல்கின்றார். தட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ். அதையெல்லாம் சொல்லிவிட்டு மீண்டும் சத்திரிய தர்மம் பற்றி சொல்கின்றார். க்ஷத்ரிய தர்மம் என்பது சற்றே பாவமானது. கண்ணனே, க்ஷத்ரியன் க்ஷத்ரியனை கொள்கின்றான். அது சுதர்மம் என்றாலும் கூட யுத்தத்திலும் பாவம் உண்டு. போரிலே உயிர்கள் அழிந்து போகின்றன. வெற்றி தோல்விகள் என்பது நிலை அற்றவை. வாழ்க்கையில் இறந்தாலும் அவரவர் இச்சைப்படி அந்த இறத்தலும் கூட நிகழ்வது இல்லை. அர்ப்பணம் கூட சூரனை சமயத்திலே கொண்டு விடுவான். இகழ்ச்சியோடு கூடியவன் கூட புகழ்ச்சியின் உச்சத்தில் இருப்பவனை ஒரு பொழுது நிச்சயமாக கொண்டு விடுவான். இப்படியாக பற்பல மாறுபட்ட நிலைகள் இருக்கின்றன கண்ணனே. ஆனால் நமக்கு தேவை என்ன என்று கேட்டால், நமக்கு பாண்டவர்களாகிய நமக்கு சேர வேண்டிய ஒரு பகுதியை கௌரவர்கள் கொடுத்து விட்டால் நிச்சயமாக சமாதான பேச்சு. ஒருவேளை சமாதானம் என்பது தோல்வி அடைந்து விட்டால் போர் என்பதிலே மாற்றம் என்பது இல்லை. நமக்கு பராக்கிரமம் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது கண்ணனே. நம்மிடம் இருக்கக்கூடிய பராக்கிரமம் அதி அளவிலான பராக்கிரமம். நாம் நம்மை பற்றியே பேசுவது என்பது தேவையில்லை. ஆனால் பண்டிதர்கள் எந்த ஒரு இடத்திலே சமாதானம் செய்து அதை நாம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியுமோ அந்த இடத்திலே சமாதானத்தை மட்டுமே நாட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். போர் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். குரூரமான போர் என்பது எப்படி இருக்கும் என்று கேட்டால், நாய்களின் கூட்டத்திலே உண்டாகக்கூடிய சண்டை போன்றது என்று பண்டிதர்கள் சொல்கின்றார்கள். கண்ணனே என்று சொல்கின்றார். நாயானது முதலிலே தன்னுடைய வாளை அசைக்கும். அது போலவே க்ஷத்ரியன் முதலில் தன்னுடைய நாணை அசைப்பான். நாய் பிறகு மெதுவாக உருமும். க்ஷத்ரியன் அங்கிருந்து சிம்மநாதம் செய்வான். அதன் பிறகு நாய் பல பிரதி சப்தங்கள் செய்யும். க்ஷத்ரியன் வீரவாதம் செய்வான். நாய் பூமியிலே புரளும். க்ஷத்ரியன் தன்னுடைய தோள்களை தட்டுவான். நாய் தன்னுடைய பற்களை கடிக்கும். இவனும் தன்னுடைய பற்களை கடிப்பான். நாயானது குறைக்கும். க்ஷத்ரியன் தற்புகழ்ச்சி செய்து கொள்வான். அதன் பிறகு பெரும் யுத்தம் நிகழும். ஜெயம் அடைந்த நாய் மாமிசம் உண்ணும். க்ஷத்ரியன் வெற்றி பெற்றால் ராஜ்யத்தை அனுபவிப்பான். ஆகையால் நாய்க்கும் க்ஷத்ரியன் ஆகிய மனிதனுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை கண்ணனே. அதனால்தான் நான் சமாதானத்தை விரும்புகிறேன் என்று சொல்கின்றான். எப்பேற்பட்ட புலம்பல்! ராஜசூய யாகம் செய்து பாராண்ட மன்னன் சொல்லக்கூடிய அந்த புலம்பல் அனைத்தையும் கேட்டுவிட்டு கண்ணன் மெதுவாக நல்வார்த்தைகள் சொல்ல தொடங்கினார். சுருக்கமாக பாண்டவ கௌரவர்கள் இருவரையும் உத்தேசித்து கௌரவனுடைய சபைக்கு செல்வதற்கு தான் சித்தமாயிருப்பதாக சொன்னார். பாண்டவர் விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சிக்கின்றேன் என்று சொல்கின்றார். வார்த்தையை கவனிக்க, நான் செய்து கொடுப்பேன் என்று கண்ணன் சொல்லவில்லை. முயற்சிக்கின்றேன் என்று சொல்கின்றார் இந்த இடத்திலே. அடுத்ததாக, ஒருவேளை அவருடைய முயற்சியானது வெற்றி பெற்று விட்டால் கண்ணனாகிய தான் மிகப்பெரிய புண்ணியம் செய்தவனாக கருதப்படுவேன் என்று சொல்கின்றார். அடுத்ததாக சொல்லக்கூடிய ஒன்று, யுத்தத்திற்கு ஆயத்தம் செய்யும் அனைவரையும் மிருத்யுவின் பாசத்திலிருந்து காப்பாற்றிய மிகப்பெரிய புண்ணியம் பாண்டவர்களுக்கும் கூட கிடைக்கும், தனக்கும் கிட்டும் என்று கண்ணன் சொல்ல, தர்மபுத்திரர் மெதுவாக அந்த இடத்திலே இடைச்சல்களாக ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார். கண்ணனை பார்த்து சொன்னார், கண்ணனே, கௌரவர்கள் குறித்து நீங்கள் அஸ்தினாபுரத்திற்கு தூது செல்ல வேண்டிய தேவை இல்லை. அது என்னுடைய அபிப்பிராயமும் இல்லை என்று சொல்கின்றார். அதாவது தர்மபுத்திரா வாஸ் very clear with reference to his objective. His objective was very clear, to take one portion of their own Rajya from the Kauravas. கௌரவர்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை, சமாதானம் என்ற ஒன்று ஏற்பட்டு விட்டால் அதுவே போதும். ஆனால் கௌரவர்களையும் மனதில் கொண்டு கண்ணன் தூது செல்ல வேண்டிய தேவை இல்லை என்பதை இந்த இடத்திலே தர்மபுத்திரர்
தெளிவாக சொல்கின்றார். இது கேட்ட கண்ணனுக்கும் மனதிலே சற்று மகிழ்ச்சி தான் இருந்திருக்க வேண்டும். மெதுவாக சொன்னான், துரியோதனன் மகாபவி என்பதை நானும் அறிவேன் தர்மபுத்திரனே என்று சொன்னார். என்றாலும் கூட நம்மை, அதாவது பாண்டவரை யாரும் குறை கூறாவண்ணம் பார்த்து கொள்ள வேண்டிய கடமை என்னது என்று சொன்னார். அரசர் அனைவரும் திரண்டாலும் கூட தன் முன்னே யாரும் நிற்க முடியாது என்று சொன்னார். பற்பல சொன்னார். அஸ்தினாபுரம் செல்வது பயனற்றது என்று ஆகிவிடாது. ஒருவேளை தனலாபமாவது ஏற்படலாம், அதாவது ஓரளவுக்காவது ராஜ்யத்தின் பகுதியவர்களுக்கு கிட்டிவிடலாம். ஒருவேளை இது கிட்டாமல் போனால் நிந்தை என்பது பாண்டவர்களுக்கு இல்லாமல் போய்விடலாம். பாண்டவர்கள் கடைசி வரை சமாதானத்திற்கு முயன்று பார்த்தார்கள். துரியோதனன் தான் அதை கெடுத்தான் என்று அவனைத்தான் தர்மபுத்திரரே அனைவரும் இகழ்வார்கள். அந்த ஒன்றை மனதில் கொண்டு தூது செல்ல நான் சரி என்று கண்ணன் சொல்கின்றான். யுதிஷ்டனுடைய எண்ணம் வெகு தெளிவாக வந்தது. கிருஷ்ணருக்கு எது ருசிக்கின்றதோ, எது சரியென்று படுகின்றதோ, எது பாண்டவர்களுக்கு க்ஷேமத்தை விளைவிக்கக்கூடியது என்று கண்ணன் நினைக்கின்றாரோ அதை கண்ணன் செய்யலாம் என்று சொல்கின்றார். கௌரவர்களிடம் கண்ணன் செல்லலாம், க்ஷேமமாக திரும்பியும் வர வேண்டும் என்பதையும் சொல்கின்றார். எல்லோரும் சேர்ந்து வாழும்படி சந்தியை, அதாவது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் உண்டான நட்பை உண்டாக்கி கண்ணன் தரட்டும் என்று சொல்கின்றார். கண்ணன் அர்ஜுனனுக்கு மைத்துனர் மட்டுமல்ல, தோழரும் கூட. கண்ணன் பாண்டவர்களையும் அறிவார், கௌரவர்களை பற்றியும் அறிவார். அனைத்து விஷயங்களையும் கண்ணன் அறிந்தவர், விஷயங்கள் அனைத்தும் அறிந்தவர். பேசவும் அறிவார், எப்படி பேச வேண்டும் என்பதையும் கண்ணன் அறிவார். பாண்டவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய எல்லாம் கண்ணன் துரியோதனிடம் சொல்லலாம் என்று சொன்னார். இறுதியாக சொன்னார், கண்ணன் பேசக்கூடிய வார்த்தைகள் தர்மத்துடன் கூடியனவையாக இருக்க வேண்டும். பாண்டவர்களுக்கு ஹிதமாகவும் ஒத்ததாகவும் இருக்க வேண்டும். அது நயமாக இருந்தாலும் சரி, கடுமையாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தைகளையே கண்ணன் சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றார். பிற்காலத்திலே இந்த நிகழ்ச்சியிலே சற்று நேரத்திற்கு பின்பு நாம் தூது என்பதற்கு இலக்கணத்தை பற்றி நேரம் இருந்தால் சிந்திப்போம். தர்மபுத்திரர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அனைத்தையும் கண்ணன் கேட்டு பதிலாய் பல சொல்கின்றான். அனைத்தும் நாம் நம் சிந்தனையில் கொள்ள முடியாது. சாராம்சத்தை மட்டும் பார்க்கலாம். பாண்டவர்கள் பட்ட கஷ்டம் அனைத்தையும் நினைவுபடுத்துகின்றார். பாஞ்சாலி பட்ட கஷ்டத்தை நினைவுபடுத்துகின்றார். இது போலதான் பாண்டவர்களுக்கு மீண்டும் அவர்களுக்கு கௌரவர்களுடன் சண்டை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்க, ஆனாலும் கூட பாண்டவர்கள் சற்று மென்மையாகத்தான் இருந்தார்கள் என்பதை மகாபாரதம் நமக்கு சொல்கின்றது. தர்மபுத்திரர் மன்னன் திருதராஷ்டிரனுக்கு வணக்கம் செலுத்துவதோ நமஸ்காரம் செல்வதோ உச்சிதம். ஆனால் மதிக்கட்ட இந்த மகாபாரதம் முடிஞ்ச பிறகு நம்ம போவோம். ஆனால் மதிக்கட்ட இழிவானவன், எல்லா ஜனங்களாலும் சர்ப்பம் போல கொல்லப்பட வேண்டியவன் அந்த துரியோதனன். அதனால் துரியோதனர் நிச்சயமாக பாண்டவர்களால் கொல்லப்பட வேண்டியவனே என்ற ஒரு கருத்தை சொல்கின்றார். How do we take this? Either it is Krishna's decision or Krishna's desire imposed on Pandavas என்பதாக நாம் இதை கொள்ளலாமா தெரியாது. பிற்காலத்திலே இது பற்றி பார்க்கலாம். தூதனாய் சென்று கௌரவருடைய சபையிலே தர்மபுத்திரரது எண்ணங்கள் அனைத்தையும் நிச்சயமாக நான் தர்மபுத்திரரை எப்படி கேட்டுக்கொண்டாரோ அப்படி உரைப்பேன் என்று சொல்கின்றான் கண்ணன். அதனால் அரசர் அனைவருமே தர்மபுத்திரரை தர்மாத்மா சத்தியசந்தர் என்று போற்றுவார்கள் என்று சொன்னார். சூதிலே கபடத்தனத்தினாலே பாண்டவர்களின் ராஜ்யத்தை அபகரித்த துரியோதனன் ஒருபோதும் சமாதான பேச்சிற்கு ஒத்துழைக்கவே மாட்டான் என்பதையும் சொல்கின்றார். போர்தான் சிறந்த வழி என்று சொல்கின்றார். இழந்த செல்வத்தை பெறுவதற்கு போர் தவிர நற்சொல் பயன்படாது என்பதையும் சொல்கின்றார். ஆனாலும் கூட அனைவருடைய கருத்துமே கிட்டத்தட்ட சமாதானத்தை ஒத்தே இருந்தது. பீமன் பற்றி நாம் எல்லாம் சற்றே வித்தியாசமாகத்தான் பார்க்க நம்முடைய எண்ணம் தோன்றும். ஆனால் பீமனும் கூட வித்தியாசமான கருத்தையே சொன்னான். துரியோதனனை திருப்தி செய்வது என்பது சற்றே அரிதுதான் கண்ணா, ஆனாலும் எப்படியாகிலும் நீ அவனை நிச்சயமாக சமாதானம் செய்துதான் ஆக வேண்டும். கண்ணனுடைய பேச்சு துரியோதனுடைய இஷ்டத்தை அனுசரித்ததாகவும் கடுமையற்றதாகவும் மிருதுவாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றான். முக்கியமான பேச்சை கண்ணன்
தவிர்க்க வேண்டும் என்று சொல்கின்றான். பாண்டவர்கள் தாழ்ந்தவர்களாகவே கூட இருக்கலாம், படிந்தும் கூட நடக்கலாம், துரியோதனை அனுசரித்து கூட வாழலாம். கௌரவ குலத்திலே பிறந்தவர் யாரும் நசிக்க வேண்டாம் என்பதே தன்னுடைய எண்ணம் என்று சொல்கின்றான். சகோதரர்களுக்குள் பாசமும் ஒற்றுமையும் நிலவ வேண்டும். கண்ணனே, துரியோதனனிடம் எப்படியாவது பேசி சந்தி என்ற ஒன்றை ஏற்படுத்தி எங்களுக்குள் சாந்தி நிலவ செய்ய வேண்டும். இதுதான் தர்மபுத்தருடைய கருத்தாகவும் இருந்தது. என்னுடைய கருத்தும் அதே. அர்ஜுனனும் அதைத்தான் விளைகின்றான் என்று பீமன் சொல்ல, கண்ணன் இந்த இடத்திலே பீமனை சற்றே வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தான். அமைதியாயிருந்த பீமனுக்கு கண்ணன் சற்றே அவன் கோபப்படக்கூடிய வகையிலே சொற்களை சொல்ல முற்படுகின்றார். மகாபாரதம் சொல்கின்றது, பீமனை பார்த்து கண்ணன் சொன்ன சொற்கள். பீமன் கருணை நிரம்பியவனாக உட்கார்ந்திருந்தானாம். காற்று தீயை மூட்டுவது போல கண்ணன் தம் வார்த்தைகளால் பீமனுக்கு போரில் உற்சாகத்தை வளர்க்க தொடங்கினார் என்று. மேலும் கண்ணன் பீமனை பார்த்து சொன்னானாம் சிற்சில வார்த்தைகள். பீமனே, நீ மிகவும் பயந்து விட்டாய் போலிருக்கின்றது. நீ உன் ஆண்மையை மறந்து விட்டாயோ, அலி போல ஆகிவிட்டாயே என்று. இதை கேட்ட பீமனுக்கு கோபம் வந்தது. அனைத்தும் பொறுமையாக கேட்ட பீமன் சொன்னான், தான் சமாதானத்தை விரும்புவதற்கு தயை என்ற ஒன்றே காரணம் என்று சொன்னான். தன் திறமையை எடுத்துரைக்கின்றான். தகாத வார்த்தைகளை கண்ணன் சொல்லி தன்னை குத்தி காட்ட வேண்டாம் என்று சொல்கின்றான். தன்னுடைய ஆண்மையும் பலமும் பிறரோடு ஒப்புமைக்கு உண்டானது அல்ல, தான் அனைவரையும் விட சிறந்தவன் என்று சொல்கின்றான். தானே தன்னை புகழ்வது என்பது எந்த விதத்திலும் இழிவான காரியம். கண்ணா, தகாத வார்த்தைகள் சொல்லி என்னை என்னுடைய புகழ் பேசும்படி செய்து விட்டாயே என்று வருந்துகின்றான். நீ என்னை தாக்கி என் பலத்தை நானே பேசும்படி செய்து விட்டாய் என்கின்றான். இவ்வாறு பீமன் பல்வேறு விதமாக வருத்தமாக பேசி சற்றே தன்னுடைய பழைய பகையை நினைவில் கொள்ள கண்ணனுடைய அந்த எண்ணம் நிறைவேறியது. அமைதியாயிருந்த பீமன் சற்றே அந்த இடத்திலே கோபப்பட தொடங்கினான். அடுத்ததாக அர்ஜுனன் தன்னுடைய கருத்தை சொன்னான். சமாதானம், சண்டை, இந்த இரண்டிலே எது நடந்தாலும் அது தனக்கு ஏற்புடையது என்று சொன்னான். கண்ணனது இஷ்டம் போல எது ஒன்றை நிர்ணயித்தாலும் அது சரி என்றே சொல்கின்றான். ஆனால் கத்திரியனுக்கு உண்டான அந்த தர்மத்தையும் சொல்கின்றான். கண்ணனே, நாங்கள் எல்லாம் கத்திரியர்கள், வில்லை நாங்கள் கையிலே கொண்டவர்கள். போருக்கு பிறர் அழைத்தால் போர் ஏற்க நாங்கள் நிச்சயமாக மறுக்க மாட்டோம். அதர்ம மார்க்கத்திலே எங்களை காட்டுக்கு துரத்தி விட்டு நாடு தனக்கே என்று நிச்சயித்து விட்ட துரியோதனன் அழிய வேண்டியவனே என்றும் கூறுகின்றான். பாண்டவருக்கு எது நன்மை பயக்குமோ அதை கண்ணன் செய்யலாம் என்று கூறி அர்ஜுனன் தன்னுடைய கருத்தை முடிக்கின்றான். கண்ணனது மறுமொழி கண்ணனுடைய எண்ணத்தை நமக்கு இந்த இடத்திலே காட்டுகின்றது. தண்டனைக்கு உரியவன் துரியோதனன் அர்ஜுனனே, அதிலே எந்த விதமான சம்பந்தமும், அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவனை சமாதானப்படுத்துவது என்பது நிச்சயமாக அரிது. ஆனாலும் கூட தர்மரது விருப்பப்படி சமாதானத்திற்கு முயன்று பார்க்கின்றேன் என்று சொல்கின்றார் கிருஷ்ணர். இந்த இடத்திலும் கண்ணன் சொல்லக்கூடிய வார்த்தை முயன்று பார்க்கின்றேன் என்று. ஒருவேளை கண்ணன் நினைத்திருந்தால் நிச்சயமாக அதை செய்திருக்கலாம். ஆனால் கண்ணன் அதை செய்யவில்லை. அதைத் தொடர்ந்து நகுலன் சொன்னான், தானும் சமாதானத்தையே விரும்புவதாக சொன்னான். சமாதானம் செய்யும் வல்லமை கண்ணனிடம் உண்டு என்று திறம்பட நிச்சயமாக உரைத்தவன் நகுலன். இந்த இடத்திலே நகுலனுடைய சொல் கேட்ட பின் சகாதேவனிடம் கண்ணன் அவனுடைய உரைக்காக காத்திருக்க சகாதேவன் தன்னுடைய வித்தியாசமான அந்த நிலையை சொன்னான். எந்த ஒரு சகாதேவன் வில்லிபுத்திரருடைய கூற்றுப்படி கண்ணன் மட்டும் நினைத்தால் போரை நிறுத்த முடியும் என்று சொல்கின்றானோ, அந்த சகாதேவன் வியாசருடைய அடிப்படையிலே சொல்கின்றான், கௌரவர்கள் சமாதானத்தை விரும்பினாலும் கூட கண்ணனே, நிச்சயமாக நாம் எல்லாம் சமாதானத்தை விரும்பக்கூடாது. பாஞ்சாலி அவர்களுடைய சபையிலே பட்ட அந்த அவல நிலையை கண்ணனே, நீ நிச்சயமாக மறந்திருக்க வாய்ப்பு இல்லை. நாங்கள் ஒருபோதும் அதை மறக்க மாட்டோம். அதற்கு உண்டான பணியை தீர்க்காமலும் நாங்கள் விடவும் மாட்டோம் என்று சகாதேவன் தன்னுடைய நிலையை சொல்கின்றான். சகாதேவனுடைய சொல் முடிந்த பின் திரௌபதி மெதுவாக பேசத் தொடங்குகின்றாள். திரௌபதி புலம்பக்கூடிய புலம்பல்கள் அதிக அளவிலான பக்கங்கள்ல உத்தியோக பாவத்திலே நமக்கு தெரியுமே என்னவெல்லாம் அவள் சொல்லியிருப்பாள் என்பது நம்முடைய ஊகத்திற்கு. சபையிலே தான் பட்ட அவமானத்தை சொன்னாள்.
அடிமையாகி போனது பற்றி சொன்னாள். திருதராஷ்டிர மன்னனது வரம் பெற்று அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வனவாசம் அடைந்த நிலை சொன்னாள். இவை எல்லாம் பெற்று இத்தகையதொரு வனவாசம் அடைந்த பிறகு சமாதானம் ஏற்புடையதா என்று கேட்டாள். போர்தானே வேண்டும் என்றும் அவள் சொன்னாள். இந்த இடத்திலே திரௌபதிக்கு மறுமொழியாக கண்ணன் சொன்னான், அவளை திட்டுவதற்காகவா அல்லது பின்னாளிலே எது நடக்கப் போகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகவா தெரியாது. ஆனால் அவன் மெதுவாக சொன்னான், திரௌபதியே, நீ கலங்க வேண்டாம். சீக்கிரத்திலே கௌரவ ஸ்திரீகள் அழுவதை நீ பார்ப்பாய். அப்படி என்றால் கௌரவர்களே ஒரு வீரன் கூட நிச்சயமாக உயிருடன் இருக்க போவது இல்லை என்பது அப்பொழுதே கண்ணனால் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. கௌரவர்களுடைய பந்துக்கள் அனைவருமே அழிந்து போய் விடுவார்கள். 2. மூன்றாவதாக பாஞ்சாலிக்கு துன்பம் விளைவித்த அனைவரும் நாசமாக போவார்கள். கௌரவர்களே நிச்சயமாக கர்ணன் கௌரவர்கள் பக்கம்தான் என்றாலும் கூட அவன் கௌரவன் இல்லை. அதனால் கர்ணனும் அழிந்து போவான் என்பதை கண்ணன் தானே சொல்கின்றான். கர்ணன் தானே சொல்கின்றான், பாஞ்சாலியை அழைத்து வா இங்கே என்று. அந்த வார்த்தைகளை சொல்ல சற்றே நாவில் தர்க்கம். கர்ணன் சொன்ன அந்த வார்த்தைகளுக்காக கண்ணன் கொல்லப்படுவான் என்பதை கண்ணன் அழகாக சொல்கின்றார். தர்மரது கட்டளைப்படி தானும் பீமார்ஜுனர் முதலானோரும் நிச்சயமாக அதை செய்வோம் என்று சொல்கின்றார். தன்னுடைய வார்த்தையை துரியோதனர் கேட்காமல் போனால் அவர்கள் அழிவது திண்ணம். நாய் நரிக்கு அவர்கள் எல்லாம் இரையாகி போவார்கள் என்று சொல்கின்றான். கண்ணன் இறுதியாக ஒன்று சொன்னான், இமயமலை அசையலாம் திரௌபதியே, பூமி 100 துணுக்குகளாக ஆகலாம், ஆகாயம் நட்சத்திரங்களோடு விழலாம், கடல் பற்றி போகலாம். பக்தரிடம் தான் கூறும் எந்த ஒரு வார்த்தையுமே ஒருபொழுதும் பொய்யாகி போகாது. அவை அனைத்தும் நிச்சயமாக நடந்தே தீரும் பாஞ்சாலியே என்று சொல்கின்றான் கண்ணன். பாண்டவர்கள் பகைவரைகளை கொன்று அரசாளப் போவதை கண்ணன் இப்பொழுதே பாஞ்சாலிக்கு சொல்லிவிட்டான். பிற்காலத்திலே இவ்வனைத்தும் சொன்ன பிறகு கண்ணன் தூது செல்வதற்கு ஒரு தேவை என்ற ஒன்று இருந்ததா என்று கேட்டால், ஏதோ ஜஸ்ட் அன் ஐவாஷ் என்பதாக நாம் இப்பொழுதெல்லாம் சொல்கின்றோமே, அந்த ஒரு செயலை கண்ணன் புரியக்கூடிய காலம் வந்தது. திருதராஷ்டிரனுடைய புலம்பலுக்கு உண்டான காரணமும் இந்த இடத்திலே தொடங்கித்தான் போயிற்று. ஒரு அற்புதமான நாளிலே சரத் ருதுவின் மிட் ஆஃப் செப்டம்பர், பிட்வீன் மிட் ஆஃப் செப்டம்பர் அண்ட் மிட் ஆஃப் நவம்பர், பனியின் தொடக்க நாளிலே கார்த்திகை மாதத்திலே ரேவதி நட்சத்திரம் கூடிய ஒரு அற்புதமான நாளிலே கண்ணன் சுத்தமான ஆடைகள் அணிந்து முற்பகலிலே தான் செய்ய வேண்டிய அத்தனை விதமான தனக்கு இடப்பட்டிருந்த அந்த கர்மாக்களையும் செய்து முடித்தான். சூரியனை வணங்கினான், அக்னியை வலம் வந்தான், அக்னியை துதித்தான், ரிஷபத்தின் பின்பக்கம் தொட்டு வணங்கினான். அங்கிருந்த பிராமணர்களிடம் சென்று ஆசி பெற்றான். அக்னி பிராமணர்கள் கொண்டிருந்த அக்னியை சுற்றி பிரதட்சணமாய் வந்து வலம் வந்தான். பிராமணர்களிடம் மங்கள வாழ்த்துக்களை பெற்றான். பாண்டவர் கூறியது அனைத்தும் தன் மனதில் ஏற்றிக்கொண்டான். பாண்டவர்கள் கூறியதை சபையில் சொல்ல வேண்டிய கட்டாயம் கண்ணனுக்கு எப்படி இருந்ததோ, தான் என்ன நினைத்தானோ அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே கண்ணனுடைய நினைவும் மிகச் சரியாகத்தான் இருந்தது. மெதுவாக அருகில் இருந்த சாத்தியாகியை பார்த்து சொன்னான், துரியோதனனை அவ்வளவு எளிதில் நாம் நம்ப முடியாது. சாத்தியாகி சங்கம், சக்கரம், சக்தி, கதை, சூலாயுதங்கள் போன்ற ஆயுதங்கள் அனைத்தையும் நீ நம்முடைய ரதத்திலே எடுத்து வை என்று சொன்னான். பகைவன் ஒருவேளை பலமற்றவனாக இருந்தாலும் கூட பலவான் அவனை அலட்சியம் செய்யக்கூடாது சாத்தியாகி. அதனால் நிச்சயமாக துரியோதனை நாம் சற்று எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்கின்றான் கண்ணன். துரியோதனை பற்றி கண்ணன் எந்த அளவு அறிந்திருக்கின்றான் என்பதற்கு பின்னாளிலே துரியோதனன் கண்ணனை கட்ட வேண்டும் என்று சொல்வதே சாட்சியாக இருக்கும். சாத்தியாகி கண்ணன் சொன்னது போல அற்புதமான ஒரு ரதத்தை தயார் செய்தான். கண்ணன் சொன்னது போல ஆயுதங்கள் அனைத்தும் அவற்றிலே ஏற்றினான். புலித்தோலால் மறைக்கப்பட்டிருந்த, அல்லது நாகரிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டெக்கரேட் செய்யப்பட்டிருந்த அந்த அற்புத தேரிலே 4 விதமான வல்லமை பொருத்திய குதிரைகள் பூட்டப்பட்டிருந்தன. ஒரு குதிரையின் பெயர் சைபியம், 2வது குதிரையின் பெயர் சுக்ரீவம், 3வது குதிரையின் பெயர் மேகபுஷ்பம், 4வது குதிரையின் பெயர் வபாககம் என்பதாக 4 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்க கண்டத்வஜம் அசைய
அந்த தேரிலே கண்ணன் ஏறினார், சாத்தியாகியும் ஏறினார். தேர் அஸ்தினாபுரம் நோக்கி புறப்பட்டது. தேர் அஸ்தினாபுரம் சென்று அடையும் முன் நாம் தூது பற்றியும், தூது என்பதற்காக திருவள்ளுவர் கூறிய அதன் இலக்கணங்கள் பற்றியும் சற்றே பார்த்துவிட்டு நாம் கண்ணன் சபையிலே நடந்த தூது நிகழ்வினையும் அதன் பொருட்டு மன்னன் புலம்பெயர்வையும் பார்ப்போம். தூது என்பது 2 காரணங்களை கொண்டது. ஒன்று, சந்திக்கு, அதாவது நட்பு பேணுவதற்கு, அல்லது விக்கிரகங்களுக்கு, அதாவது நட்பை பிரிப்பதற்கு, எதிரியாக்குவதற்கு என்பதாக. தூது இவ்வாறு இருவகை என்று சொன்னால், தூதனின் வகையும் 2 என்று வள்ளுவர் சொல்கின்றார். ஒன்று, கூறியது கூறுவான், அடுத்ததாக தான் வகுத்து கூறுவான். ஆசிரியர் முன்பு இந்த இந்த ஆன்மீக அறிவும் சிந்தனையில 2 விதமான தூதர்களை பற்றி நமக்கு சொல்லியிருக்கின்றார். ஒன்று சொல் கடந்த தூதன், மற்றொன்று சொல் கடவா தூதன் என்பதாக. இந்த இடத்திலே கண்ணனுடைய நிலை என்ன என்பதை சபையிலே அவன் பேசக்கூடிய பேச்சுக்களை வைத்தும் நாம் இப்பொழுது தூதுவனுக்கு உண்டான இலக்கணங்களை காண்பது பற்றியும் நாம் முடிவு செய்து கொள்ளலாம். தான் வகுத்து கூறுவான் என்பதற்கு இலக்கணம் சொல்கின்றார் வள்ளுவர். பரிமேலழகர் மேலும் முறை சொல்கின்றார். சந்தர்ப்பத்திற்கு ஏற்றபடி தானே தன் அறிவால் ஒழுங்குபட காரியங்களை எடுத்துச் சொல்ல வல்லவன் தான் வகுத்து கூறுவான் என்பவன். அதாவது கிட்டத்தட்ட அமைச்சனுக்கு ஒப்பான ஆற்றல் நிறைந்தவன். கூறியது கூறுவான் என்பவன் எவன் எப்படிப்பட்ட தகவலை தான் கேட்டுச் சொல்கின்றானோ அதை மட்டுமே அப்படியே சொல்பவன். முதலிலே கண்ட அந்த தூதனுக்கு இயல்பு 100% அவன் திறமை வாய்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கூறியது கூறுவான் என்ற தூதனுக்கு 75 விழுக்காடு அவனிடம் திறமை இருந்தால் போதும் என்பதாக வள்ளுவம் சொல்கின்றது. இப்படிப்பட்ட 2 விதமான தூதர்களுக்குமே, செயலாற்றக்கூடிய தூதர்களுக்குமே இன்றியமையாத பண்புகள் என சிலவற்றை பட்டியலிட்டு காண்பிக்கின்றார்கள். முதலிலே அன்பு உடைமை. அதாவது இந்த இடத்திலே இருக்கக்கூடிய அன்பு உடைமை என்பது தன் சுற்றத்தார் மாட்டு அன்பு உடையவனாய் இருத்தல் வேண்டும் என்று. அதனால்தான் கண்ணனுக்கு துரியோதனனும் ஒரு விதத்திலே சம்பந்தி, கௌரவர்களும் கூட சுற்றம், பாண்டவர்கள் சுற்றம். அதனால்தான் கண்ணன் முதலிலே சொன்னான், நான் செல்லக்கூடிய தூதானது கௌரவர் பொருட்டும் பாண்டவர் பொருட்டும் இருக்கட்டுமே என்று கேட்க, தர்மபுத்திரர் சரியாக சொல்கின்றார், எங்கள் பொருட்டு மட்டுமே நீ தூது செல்ல வேண்டும் என்று. இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய அன்புடைமையிலே அதை பற்றி நாம் பார்ப்போம். அதன் பிறகு 2வது இலக்கணம் ஆன்ற குடிப்பிறப்பு. அமைச்சர் பொறுப்பு ஏற்க அமைந்த நல்ல குடியில் ஒருவன் பிறந்திருக்க வேண்டும் என்பதாக ஒரு குறிப்பு. இந்த இடத்துல நற்குடி பிறப்பு என்பதற்கு சாதி சான்ற நற்குடி அல்ல. நல்ல ஒழுக்கங்களை கொண்டு, நல்ல நெறிகள் கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறையிலே வந்த பாரம்பரியமான சிலர். நாம் அரியணையும் மாற்றங்களும் என்பதாய் ஒரு சிந்தனை செய்தோம். அதில் அமைச்சருக்கு உண்டான அத்தனை தகுதிகள் பற்றியும் நாம் சிந்தித்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு பின்பாக ஒருவேளை நேரம் இருந்தால் அதை அனைவரும் மீண்டும் ஒரு முறை கேட்கலாம். அதற்கு அடுத்தபடியாக 3வதாக கூறக்கூடிய ஒரு பண்பு வேற்று அவாம் பண்பு உடைமை. அதாவது தூதனாக செல்லக்கூடிய ஒருவன் அரசர்கள் விரும்பும் பண்பு உடையவனாக இருக்க வேண்டும் என்பதாக ஒரு குறிப்பு. இந்த 3ஐயும் வைத்து நாம் பார்க்கும்போது கண்ணனை கண்டு மயங்காதவர்கள் யார் இருப்பார்கள், கண்ணனை ஏற்காதவர்கள் யார் இருக்க முடியும்? அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் வேந்தவாம் பண்புடையான் தூதுரைப்பான் பண்பு என்பதாக குரல் சொல்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக மீண்டும் ஒரு அன்பு. இந்த அன்பு என்ன என்று கேட்டால், தன்னுடைய அரசன் மட்டும் கொண்டுள்ள அன்பு. அதாவது தர்மபுத்திரர் சொன்னாரே, எங்களுக்காக மட்டுமே நீங்கள் தூது போக வேண்டும் என்று. அப்பொழுது கண்ணனுடைய நிலை மாறியது. பாண்டவர்களுக்காக மட்டுமே தூது. அது சமாதானமாக இருந்தாலும் சரி, போராக இருந்தாலும் சரி, தலைவன் சொன்னவற்றை அவர்களிடம் சொல்வதற்காக கண்ணன் முடிவு செய்து கொண்டிருந்த அந்த அன்பு. அறிவு அடுத்ததாக. இந்த அறிவு என்பது தூதுவன் பெற்றுள்ள பல்வேறு அறிவுகளை பற்றி சொல்வது அல்ல. தன்னுடைய அரசன் எதிர் நாட்டு அரசனுக்கு தான் சொல்ல வேண்டிய விஷயத்தை எப்படி சொல்வது, எப்படி ஆராய்ந்து சொல்வது என்பது பற்றிய அறிவு. இடம், பொருள், காலம் முதலியவற்றை மனதில் கொண்டு சொல்ல வேண்டிய தூது செய்தியை எதிரி அரசனுக்கு சொல்வதற்கு உண்டான அறிவு என்பதாக இதற்கு பொருள் சொல்கின்றார். சட்ட அறிவு மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக. இதற்கு அடுத்ததாக ஆராய்ந்த சொல்வன்மை. வேற்றரசனிடம் தூது செய்தியை கொண்டு செல்லக்கூடியவர்கள் ஆராய்ந்து சொல்லக்கூடிய சொற்களை, சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து
கேட்கக்கூடியவனுடைய மனதிலே எந்த ஒரு விகாரமும் தோன்றாமல் தான் எந்த கருத்தை சொல்ல நினைக்கின்றாரோ அதே விதத்திலே அவன் புரிந்து கொள்ளும் வகையிலே சொல்லக்கூடிய விதத்திலே தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல சொற்கள், அனுகூலம் ஆகும் விதமாய் தான் சொல்லும் விஷயங்களுக்கு கேட்பவர் உடன்படக்கூடிய சொற்களை உபயோகிக்க வேண்டும் என்பதாக ஒரு குறள். அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்லுண்மை, தூதுரைப்பார்க்கு இன்றியமையாத 3 என்பதாக. அதற்கு அடுத்ததாக அறிவு, இயற்கையாக பெற்ற அறிவு. உரு என்ற ஒன்று தேவை, அதாவது கண்டவரெல்லாம் போற்றக்கூடிய ஒரு தோற்ற பொலிவு. அதன் பின்பு ஆராய்ந்த கல்வி, பலரோடு பல காலம் பழகியவனால் கிடைக்கப்பட்ட கல்வி கொண்டே ஒருவன் நிச்சயமாக சரியான முறையிலே ஒரு தூதை செல்ல முடியும். இந்த 3ம் ஒருங்கே கூடியிருக்கக்கூடிய ஒருவன் மட்டுமே சிறந்த தூதனாக இருக்க முடியும். பொதுவாக இந்த 3மே ஒருவனிடம் கூடியிருப்பது என்பது சற்றே அரிது. அதனாலே செறிவுற்ற ஒருவன் மட்டுமே இதை செய்ய முடியும் என்று வள்ளுவம் இதை சொல்கின்றது. அறிவுறு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றும் செறிவுடையான் செல்க வினைக்கு என்பதாக. அனைவருக்குமே அறிவு தரும் கண்ணன், அனைவரும் வணங்கும் தோற்ற பொலிவுடையவன் கண்ணன், அனைவரும் ஆராய்ந்த கல்வி பெற அனுபவம் தரக்கூடிய கண்ணன். அனைவருமே அனுபவம் பெறுகின்றோம் என்றால் அது கண்ணனால் தானே. கண்ணதாசன் அற்புதமாய் கவிதை ஒன்று சொன்னாரே, பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது என்னென கேட்டேன், அழித்து பாரென இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பாரென இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்று பாரென இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். வறுமை என்பது என்னென கேட்டேன், வாடி பாரென இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னென ஏதென கேட்டேன், இறந்து பாரென இறைவன் பணித்தான். அனுபவித்தே தான் அறிவது வாழ்க்கை எனில், ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகே நெருங்கி வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றான் என்பதாய் கண்ணதாசனுடைய அந்த கவிதை. மொத்தமாக ஒரு மனிதன் அனுபவம் பெற வேண்டும் என்று சொன்னால், கண்ணனை அறிந்தால், கண்ணனின் தாழ் பற்றினால் அவன் சிறந்த அனுபவம் கொடுப்பான் என்பது உண்மை என்று சொன்னால், அனுபவத்தை தரக்கூடிய கண்ணன் தூதனாக செல்கின்றான் என்று சொன்னால் எத்தகைய அனுபவம் மிக்கவனாக இருந்திருக்க வேண்டும். மொத்தமாய் தூது பற்றி 10 குறள் சொன்ன வள்ளுவர் முதல் 2 குறள்களிலே 2 வகையான தூதுவர்க்கும் உண்டான இலக்கணம் சொன்னார். அடுத்த 5 குறள்களிலே அவர்களுக்கு தான் வகுத்து கூறுவானுடைய இயல்பு பற்றிய இலக்கணம் சொன்னார். சுருக்கமாக பார்ப்போம். நூலாரில் நூல் வல்லவன் ஆக இருத்தல், அதாவது நீதி நூலில் வல்ல பலர் இருக்க அந்த நீதி நூலை வகுத்து சொல்லக்கூடிய பக்குவம் பெற்ற ஒருவன் நிச்சயமாக தூதனாக இருக்க வேண்டும் என்று. அப்படி என்று சொன்னால் பற்பலர் நீதி நூல் பற்றி பேசலாம். அந்த நீதி நூலிலே தான் எடுத்துக்கொண்ட விஷயத்தை எப்படி அதிலிருந்து சிறப்பாக காட்டி தன் பக்கம் வெற்றி பெற முடியும் என்று ஆராய்ந்து சொல்ல வல்லமை பெற்றவன் தூதனாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக கடன் அறிந்து, அதாவது காலம் அறிந்து, பரிமேல் அழகர் அற்புதமாக சொன்னார். செவ்வி அறிந்து என்பதாக காலம் என்பதற்கு பொருளாக. செவ்வி என்றால் என்ன என்று கேட்டால், வேற்றரசனுடைய சபைக்கு செல்லக்கூடிய தூதன் தான் கூறக்கூடிய கருத்துக்களை ஏற்று அதற்கு இணங்கக்கூடிய மனநிலையில் இருக்கின்றானா என்று பார்த்து அவனிடம் அது பற்றி பேசுவதாம். தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் மனநிலையில் வேற்றரசன் இருந்தால் அந்த சமயத்திலே இவன் அதை பற்றி பேச வேண்டும். ஒருவேளை கண்ணன் மட்டும் விதரல் வீட்டில் உணவு அருந்தாது அங்கே தங்காது இருந்திருந்தால் துரியோதனுடைய அந்த சினம் சற்று குறைந்திருக்கலாம், மனம் ஒருவேளை சற்று மாறி போயிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் கண்ணன் எண்ணப்படி துரியோதன் கொல்லப்படத்தக்கவனே என்பதை பலமுறை பாண்டவர்களிடம் அவர் சொல்ல கேட்டதிலிருந்து இந்த செவ்வி என்பது கண்ணனுக்கு தெரியாதா இப்படித்தான் பேச வேண்டும் என்று. ஆனால் துரியோதனன் சினப்படத்தக்க வகையிலே கண்ணன் அந்த தூது செய்தான் என்பதையும் நான் பார்க்கத்தான் போகிறோம். சொல்ல வேண்டிய கருத்தை தொகுத்து சொல்லுதல், எதை சொல்லக்கூடாதோ அதை நீக்கிவிட்டு எது தேவையோ அதை மட்டும் சுருக்கமாக சொல்லுதல். பின்னாளிலே துரியோதனன் சற்று கோவப்படக்கூடிய நேரத்திலே ஏன் என்னுடைய இடத்திலே
உணவருந்தாது நீ விதுரன் வீடு சென்றாய் என்று துரியோதனன் கேட்கக்கூடிய காலத்திலே கண்ணன் சற்றே அவன் நகைக்கும்படி சொல்கின்றாரே, உன் இல் என் இல் என் இல் உன் இல் என்பதாக. அப்பொழுது கண்ணன் காட்டிய அந்த சாமர்த்தியத்தை நிச்சயமாக அதிக அளவிலே காட்டியிருக்கலாம். ஆனால் கண்ணன் காட்டாது போனான். நல்ல விதமான வார்த்தைகள் சொல்லி நம் தலைவனுக்கும் மன்னனுக்கும் நயம் பயக்க வேண்டும் என்பதிலே கண்ணன் உறுதியாக இருந்தான். அதுவும் ஒரு பண்பாக வள்ளுவர் சொல்கின்றார். தான் எடுத்துக்கொண்ட பொறுப்பை கற்றவன் என்ற முறையிலே, அதாவது நீதி நூல்களை கற்றவன் என்ற முறையிலே எதிர் அரசன் அதை ஏற்கக்கூடிய வகையிலே, ஒருவேளை அவன் கோபமாக பார்த்தாலும் கூட அதற்கு அஞ்சாமல் தான் எடுத்துக்கொண்ட அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு குணம் இங்கே கூறப்படுகின்றது. இது தவிர இடம் அறிந்து பேசுதல் என்பதாக உண்டு. அதாவது எதிரி அரசனுடைய சபையிலே தன்னுடைய கருத்துக்கு ஏற்றவர்களாக எவரேனும் இருக்கின்றார்களா என்று பார்த்து தன்னுடைய கருத்தை பேச வேண்டும் என்பதாக. நமக்குத்தான் தெரியுமே, துரியோதனுடைய சபையிலே துரியோதனன் ஒருவனை தவிர கர்ணனையும் சகுனனையும் துச்சாதனையும் தவிர அங்கிருந்த பெரியவர்கள் பீஷ்மராகட்டும், கிருபராகட்டும், அஸ்வத்தாமராகட்டும், ஏன் திருதராஷ்டிர மன்னனே கூட சமாதானத்தை தானே விரும்பினான். பரசுராமரும் அங்கிருந்தார், கண்வரும் அங்கிருந்தார். அவர்கள் எல்லாம் பிற்காலத்திலே பற்பல கதைகள் சொல்கின்றார்கள். துரியோதனன் எதையுமே அவன் கேட்காது போனான். இவ்வாறு தூது செல்வதற்கு பற்பல இலக்கணங்கள் இருக்க, உலக இயக்கத்திற்காக மூலமாய் இருக்கக்கூடிய அந்த கண்ணன் தூது சென்றான். துரியோதனன் மனம் மாறியதாக தெரியவில்லை. ஓப்பிலாயத்திலிருந்து புறப்பட்ட கண்ணன் அன்று இரவு பிரகஸ்தலம் சென்று அடைகின்றான். பாண்டவர் வேண்டிய 5 கிராமங்களில் ஒன்று அந்த இடத்திலே அன்றைய இரவை கழிக்கின்றான். மறுநாள் கண்ணன் அஸ்தினாபுரம் அடைகின்றார். திருதராஷ்டிரன் அவரை வரவேற்க, அவருக்கு மறுநாள் கண்ணன் அஸ்தினாபுரம் அடைகின்றார். திருதராஷ்டிரன் அவரை வரவேற்க அவருக்கு பூஜை செய்ய விளைவதாக விதுரனிடம் சொல்கின்றான் திருதராஷ்டிரன். கண்ணனுக்கு பரிசாக பற்பல சொல்கின்றான். மன்னன் பாகலிக தேசத்தில் இருக்கக்கூடிய சிறந்த குதிரைகளில் 64 16 விதமான தேர்கள், மொத்தத்திலே ஒவ்வொரு தேருக்கும் 4 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்க 16 பொன்மயமான தேர்கள் கண்ணனுக்கு கொடுக்கப்படும். அதுபோக எப்பொழுதுமே மதம் கொண்டிருக்கக்கூடிய 8 யானைகள், ஒவ்வொரு யானையையும் சமாளிக்கும் பொருட்டு 8 மாமத்தர்கள் அதனுடன் இருப்பார்கள். அது தவிர 100 வேலைக்காரிகள், 18,000 ஆட்டின் கம்பளிகள், சீன தேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தோல் பொருள்கள், இரவிலும் பகலிலும் பிரகாசிக்கக்கூடிய ரத்தினங்கள், இவை அனைத்தும் கண்ணனுக்கு பரிசாக கொடுப்பேன் என்று திருதராஷ்டிரன் சொல்கின்றான். விதுரனுக்கு திருதராஷ்டிர மன்னனது அந்த எண்ணம் புரிந்து போயிற்று. மெதுவாக சொன்னார், மன்னனே, உன்னுடைய சிந்தனை எந்த விதத்திலும் நியாயம் அற்றது. அவர்கள் கேட்ட 5 கிராமங்கள் கூட கொடுக்க முடியாத நீ கண்ணனை விலை கொடுத்து உன் பக்கம் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்காதே. கண்ணன் விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், பூர்ண கும்பத்துடன் கூடிய மரியாதை. அவனுடைய பாத பிரக்ஷாலனம் என்று சொல்வார்களே, பாதம் அலம்புவது, பாண்டவர்களை பற்றியும் அங்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய நிலைகளை பற்றிய குச்சல பிரஷ்னம், இதை மட்டும் நீங்கள் செய்து விட்டாலே கண்ணன் மகிழ்ச்சி அடைந்து போவான் என்று சொல்கின்றார் விதுரர். இவை அனைத்தும் நடப்பது சபையிலே. விதுரர் எப்பொழுது பொருள் கொடுக்க வேண்டாம் என்று திருதராஷ்டிர மன்னனிடம் சொன்னாரோ, துரியோதனன் உடனே சொல்ல தொடங்கினான். பாரதம் சொல்கின்றது, கண்ணன் பொருளால் வசப்படுத்த முடியாதவன் என்று விதுரர் சொன்ன உடனே துரியோதனன் சொன்னானாம், அப்படி என்றால் கண்ணனுக்கு எந்த விதமான பரிசு பொருளும் தர வேண்டிய தேவை இல்லை என்று அவன் சொன்னானாம். அத்துடன் நிறுத்தியிருக்கலாம். சபையில் இருந்தவர்களை பார்த்து, கண்ணனை கட்டி போட உபாயம் என்ற ஒன்று உண்டா என்று அவன் கேட்டானாம். பீஷ்மர் கோவப்பட்டார். அவை நீங்கி போனார். இவையெல்லாம் நடந்து கொண்டிருந்த அந்த வேளையில கிருஷ்ணர் மெதுவாக அஸ்தினாபுரம் அரண்மனை அடைந்தார். திருதராஷ்டிரனுடைய உபசரிப்பு அனைத்தும் ஏற்றார். விதுரருடைய மனை சென்றார். விதுரரை கண்டார். பிற்பகலிலே குந்தியை சந்திக்கின்றார். குந்தி தன்னுடைய நிலையை சொன்னார். நடந்தவை அனைத்தும் சொன்னாள். வெகு நீண்ட உரையாடல். அவள் எண்ணம் வெளிப்பட சிலவற்றை மட்டும் அவள் சொல்கின்றாள். அவளுடைய எண்ணம் கூட ஒரு க்ஷத்திரியன் எப்படி தன்னுடைய தர்மத்திலே நிலைப்பட்டிருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்கின்றாள். அவள் சொன்னவற்றை அப்படியே மகாபாரதத்தின்
தமிழ் மொழிபெயர்ப்பின் மூலமாக நாம் கண்டுவிட்டு கண்ணன் தூது செல்வதற்கு உண்டான அந்த நேரம் வரை இன்றைய நிகழ்ச்சியை தொடரலாம் என்று நினைக்கின்றேன். குந்தி கண்ணனை பார்த்தால், வணங்கினாள், உபசரிப்புகள் எல்லாம் முடிந்த பின் மெதுவாக சொன்னாள், கண்ணனே, ஒரு உறவினன் உயிருடன் காணாமல் போய்விட்டான் 12 ஆண்டு காலங்களுக்கு என்று சொல்லிவிட்டால் அவனுக்கு சிரார்த்தங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள் சாத்திரம் அளித்த நிபுணர்கள். இந்த ரீதியிலே பார்த்தால் எனக்கு அவர்கள் சார்த்தமும் பாண்டவர்கள் இல்லை என்றதால் நான் அவர்களுக்கு சார்த்தமும் செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால் 13 ஆண்டுகளுக்கும் மேலாக மாறி போய்விட்டது. அதனால் நிச்சயமாக நாங்கள் இருவருமே மருத்துவர்களாகவே கருதப்பட வேண்டியவர்கள். ஒன்று. இரண்டாவது, கண்ணனே, அரசனும் தர்மாத்மாவுமான யுதிஷ்டிரனை நோக்கி, புத்திரனே, உனக்கு தர்மம் மிகவும் குறைந்து போகின்றது, அதை வீணாக்காதே என்று நீ சொல்ல கணவாய். ஏன் என்று சொன்னால், கண்ணா, பிறரை அடுத்து பிழைப்பவனை நிந்திக்க வேண்டும். கெஞ்சி பிழைக்கும் பிழைப்பை விட நிலையற்ற பிழைப்பே மேலானது. குந்தி எத்தனை ஆண்டு காலம் பாண்டவர்கள் வனத்திலே வசித்து அவர்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் பார்த்து, விதுரருடைய இந்த பக்கத்திலே அவள் இருந்து பார்த்து தன்னுடைய தர்மத்தை விடாமல் சொல்கின்றாள், கெஞ்சி பிழைக்கக்கூடிய பிழைப்பை விட நிலையற்ற பிழைப்பே மேலானது என்பதாக. அதாவது நிலையற்ற பிழைப்பு என்பதற்கு நாம் இந்த இடத்திலே பொருள் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், போர் செய், போரிலே நீ மறைந்தே போனாலும் பரவாயில்லை, அது மிகவும் சிறந்தது என்பதாக. அடுத்து சொன்னாள், கிருஷ்ணா, அர்ஜுனனையும் பீமனையும் நோக்கி நான் சொன்னதாக சொல். க்ஷத்திரிய பெண் எதற்காக பிள்ளைகளை பெறுகிறாளோ அதற்கு உரிய காலம் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த காலம் கிட்டியும் அதை வீணாக ஆக்கினீர்கள் என்று சொன்னால், உலகத்தில் மதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் கொடும் செயலை செய்தவர்களாக கருதப்பட்டீர்கள் என்று நீ அவர்களிடம் சொல் என்று சொல்கின்றாள். அத்துடன் நிறுத்தவில்லை, காலம் நேரிடும் போது உயிரும் கூட விடத்தக்கது என்று நான் சொன்னதாக அவர்களிடம் சொல் கண்ணனே என்று சொல்கின்றாள். அடுத்ததாக ஒன்று சொன்னாள், க்ஷத்திரிய தர்மத்திலே பற்று கொண்டிருக்கக்கூடிய நகுல சகாதேவர்களை பார்த்து சொல்லக்கூடாது, கண்ணா, உயிரை காட்டிலும் பராக்கிரமத்தால் சம்பாதிக்கும் போகங்களையே நீங்கள் விரும்புங்கள் என்று நான் சொன்னதாக சொல் என்று கூறுகின்றாள். கன்க்ளூஷன் என்று சொல்வோமே, புருஷோத்தமனே, பராக்கிரமத்தால் சம்பாதித்த செல்வங்கள் அல்லவோ க்ஷத்திரிய தர்மத்தால் ஜீவிப்பனான மனிதனுடைய மனத்தை எப்பொழுதும் சந்தோஷிக்க செய்கின்றன. பரந்தாமா, ஆயுதம் தாங்கியவர் அனைவரையும் விட மிகச் சிறந்தவனான அர்ஜுனனை பார்த்து திரௌபதியின் வழியில் நட என்று நான் சொன்னதாக சொல் என்று சொல்கின்றாள். அதாவது எந்த அளவுக்கு திரௌபதியின் மனநிலையை குந்தியானவள் அறிந்திருக்கின்றாள் என்பதற்கு இந்த ஒரே ஒரு வரியே சான்று. அனைவரும் சமாதானம் என்று சொல்ல, சகாதேவன் மட்டும் சண்டை என்று சொல்ல, திரௌபதி மட்டும் தெளிவாக சொன்னாளே, சமாதானம் என்ற பேச்சுக்கே இடமில்லை, யுத்தம் மட்டும்தான் தேவை என்று. அதை எங்கோ அவள் சொல்ல, திரௌபதி சொல்ல, இங்கே இருக்கக்கூடிய குந்தி அதை நினைத்து கண்ணனிடம் சொல்கின்றாள், திரௌபதியின் வழியில் நட என்று அர்ஜுனனுக்கு சொல் என்பதாக. கிருஷ்ணன் குந்தியனுடைய அனைத்து சொற்களையும் கேட்டார். மெதுவாக பதில் சொல்ல தொடங்கினார். முடிவு என்றே சொல்லலாம். கண்ணன் தான் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ அதை இந்த இடத்திலே முடிவாக சொல்லிவிட்டு சென்றான் என்பதாகவே நாம் மனதில் கொள்ளலாம். பாண்டவர்கள் திரௌபதியுடன் உன்னை நமஸ்கரிக்கின்றனர் என்று மெதுவாக சொன்னார். அடுத்ததாக சொன்னார், பாண்டவர் பகைவரை வென்று வெற்றி வாகை சூடுவர் என்றார். அப்படியானால் போர் என்பது நிச்சயம், போரிலே பாண்டவர் வெற்றி என்பதும் நிச்சயம். அதற்கு அடுத்தபடியாக சிறந்த முறையிலே ராஜ்ய பரிபாலனம் செய்வார்கள் என்று சொல்கின்றார்கள். பாண்டவ வெற்றிக்கு பின்பு 36 ஆண்டு கால ஆட்சி, நல்லதோர் ஆட்சி. பாண்டவர் விரும்பினால் உன்னுடைய விருப்பமும் பாண்டவர்களுடைய விருப்பமும், பாண்டவர்கள் விரும்பினால் வரக்கூடிய போரினால் உன்னுடைய விருப்பமும் நிச்சயமாக நிறைவேறும் என்பதாக ஒரு வார்த்தையும் சொன்னார். நீ உன்னுடைய பிள்ளைகள் மற்றும் மருமகன்களுடன் சிறந்து வாழக்கூடிய காலங்கள் விரைவில் வரும், உன்னுடைய கவலை தீர்ந்தாகிவிட்டது என்று எண்ணிக்கொள் குந்தி என்று சொன்னார். அங்கிருந்து விடை பெற்றார். இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம், போருக்கான முடிவு என்பது கண்ணனால் எடுக்கப்பட்டு விட்டது என்றே நாம் அறிந்து கொள்ளலாம். அங்கிருந்து விடை பெற்றார். துரியோதனனுடைய மாளிகைக்கு செல்கின்றார். விதுரருடன் அவர் செய்திருந்த
நீண்ட உரையாடலும் விதுரருடைய அன்பும் நாம் அறிந்த கதை. துரியோதனன் கண்ணனிடம் தான் ஏன் தன்னுடைய இல்லத்தில் உணவு கொள்ளவில்லை என்று அவன் கேட்பதும் கண்ணன் அதற்கு கூடக்கூடிய மறுமொழிகளும் நாம் பலமுறை கேட்டு ரசித்திருந்த பகுதி என்பதால் அவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு தொடர்கின்றேன். மறுநாள் காலை சகுனி மற்றும் துரியோதனர் அழைப்பை ஏற்று விதுரருடன் கண்ணன் அஸ்தினாபுரம் அடைந்தார். சபை வாயிலில் ரிஷிகள் எல்லாம் இருந்தார்களாம். ஆகாயத்திலே நாரதர் இருந்தாராம். கண்ணன் சபையோர்களை பார்த்து பீஷ்மரிடம் மெதுவாக சொன்னாராம், ரிஷிகள் அனைவருக்கும் செய்ய வேண்டிய அந்த உபசரிப்பை முதலிலே செய்யும் என்று சொல்ல பீஷ்மர் ரிஷிகள் அனைவருக்கும் ஆசனம் கொடுக்கின்றார். ஆசனம் கொடுத்து அவர்கள் அனைவரையும் பூஜிக்கின்றார். அவர்கள் அனைவரையும் பூஜித்த பின் கண்ணன் தன்னுடைய ஆசனத்திலே அமர்கின்றார். அனைவரும் அவரவர்களுக்கு இடப்பட்ட ஆசனத்திலே அமர்ந்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட ஆசனத்திலே அமர்ந்தார்கள் என்பதை மகாபாரதம் பக்கம் பக்கமாக சொல்கின்றது. நாம் வேறு விதமாக பற்பல உரையாடலிலே கேட்டிருக்கலாம். கண்ணன் வரும்போது அவனுக்கு இருக்கை அளிக்கக்கூடாது என்றும் அனைவரும் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதாக பற்பல உரைகள் கேட்டிருப்போம். நாம் பார்த்து கொண்டிருப்பது வியாசருடைய மூல உரையிலிருந்து தமிழாக்கம் செய்யப்பட்ட பகுதி. அதில் இருப்பதை நான் அப்படியே சொல்கின்றேன். இந்த இன்னும் 5 நிமிடங்களிலே கண்ணன் துரியோதனுடைய சபையிலே சொன்ன விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு இன்றைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். துரியோதனுடைய அவையிலே அனைவராலும் பூஜிக்கப்பட்ட கண்ணன் மெதுவாக தன்னுடைய எண்ணத்தை சொல்ல தொடங்கினான். திருதராஷ்டிர மன்னனை பார்த்து சொன்னான், திருதராஷ்டிர மன்னனே, நான் இங்கு வந்திருப்பது சமாதானம் செய்வதற்காக. சண்டை அல்லது சமாதானம், இந்த இரண்டிலும் எது ஏற்புடையது, அவற்றின் தன்மைகள் என்ன என்பதை பற்றி நான் உங்களிடம் எடுத்துரைப்பேன். அதை முழுவதுமாக கேட்ட பிறகு மன்னனே, நீ உன்னுடைய இஷ்டம் போல செய்யலாம் என்பதாக சொல்லிவிட்டு மெதுவாக திருதராஷ்டிரனை பார்த்து சொல்கின்றார். வார்த்தைகளில் பிழை இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த மூலப்பிரதியில் இருக்கக்கூடிய வரிகளை நான் அப்படியே உபயோகிக்கின்றேன். பாரதரே, வீரர்களுக்கு நாசம் இல்லாமலே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சமாதானம் ஏற்பட வேண்டும். அதை யாசித்தே நான் இங்கு வந்திருக்கின்றேன். உமது க்ஷேமத்துக்கு உரிய வேறு வார்த்தை சொல்ல வேண்டுவது இல்லை. அறிய வேண்டியதெல்லாம் உமக்கு தெரிந்தே இருக்கின்றது அல்லவா? கௌரவரே, கல்வியும் நல்ல நடையும் பொருந்தியதும் எல்லா குணங்களிலும் கூடியதுமான இந்த குலம் இப்பொழுது எல்லா அரச குலங்களையும் விட சிறப்புற்று விளங்குகிறது. பிறருக்கு சுகத்தை உண்டு பண்ணுவதில் முயற்சி, பிறர் துக்கத்தை பார்த்து நடுங்குதல், பிறர் துக்கத்தை நீக்க முயலுதல், பிறருக்கு துன்பம் விளைவிக்காமை, நேர்மை, பொறுமை, சத்தியம், இவை கௌரவர்களிடம் மிகவும் விசேஷமாக உள்ளன. ஏதோ கண்ணன் ஏதோ கௌரவர்களை குறை சொன்னான் என்று நாம் சொல்ல முடியாது. கௌரவர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல பண்புகளையும் கூட கண்ணன் இந்த இடத்திலே அதி அற்புதமான முறையிலே அவர்கள் ஏற்கக்கூடிய விதத்திலே சொல்கின்றான். அரசரே, பெரிதான இந்த குலத்திலே முக்கியமாக உம்முடைய நிமித்தமாய் தகாத செயல் செய்யத்தக்கது ஏற்புடையது அல்ல. சிறந்தவரான நீரோ வெளிப்படையான சூதாட்டம் முதலியவற்றிலும் கபடமாக நடக்கின்ற கௌரவர்களை தாங்குகின்றீர்கள். உமது புத்திரர்கள் அறத்தையும் பொருளையும் பின்புறம் தள்ளி வைத்திருக்கின்றனர். பந்துக்கள் விஷயத்தில் மிகவும் குரூரமாக நடந்து கொள்கின்றனர். அவர்கள் பேராசைக்காரர்கள். இதெல்லாம் உமக்கு தெரியும் தானே? மன்னவனே, இந்த ஆபத்தை உதாசீனம் செய்தால் அது பூமியை கொல்லும். நீர் விரும்பினால் இதை தனியே செய்யலாம். இந்த ஆபத்து தடுக்க முடியாதது அன்று என்று நான் கருதுகிறேன். இந்த ஆபத்தை தவிர்ப்பது நம் இருவர் வசத்திலும் உள்ளது. நீர் உமது புத்திரர்களை அடக்கும், நான் பாண்டவர்களை அடக்குகிறேன். கௌரவரே, உமது கட்டளையை உம்முடைய புத்திரர்கள் ஏற்றால் அவர்களுக்கு மிக்க நன்மை உண்டு, உமக்கும் நன்மை உண்டு, பாண்டவர்களுக்கும் அதனால் நன்மையே சம்பவிக்கும். வைரத்தால், அதாவது பகையால் எந்தவித பலனும் இல்லை என்பதை நீர் நன்கு ஆலோசியும். உம்முடைய கட்டளையை ஏற்பவர்களை சேர்த்து கொள்ளும். பாரதர்கள் உமக்கு உதவி புரிவார்கள். பாண்டவர் உம்மை காப்பாற்றுவார். நீர் தர்மத்தையும் அர்த்தத்தையும் கைவிடாமல் இரும். அப்படிப்பட்டவர்கள் முயன்று தேடினாலும் கிடைக்க மாட்டார்கள். அதாவது பாண்டவர்களைப் போல. மகாத்மாக்களான பாண்டவர் காக்கும் உம்மை வெல்வதற்கு தேவர்களுடனும் கூடிய இந்திரனும் வல்லவன் ஆக மாட்டான். மற்ற அரசர்கள் எப்படி வல்லவர்களாக மாறிப்போவார்கள்? கௌரவர்களுடனும் பாண்டவர்களுடனும் கூடின நீர் உலகத்துக்கே ஈஸ்வரர் போன்று ஆய்விடுவீர்கள். யாரும் உம்மை வெல்ல முடியாத நிலையை பெறுவீர்.
அப்படிப்பட்ட உம்முடன் உமக்கு சமமான அரசர்களும் மேலான அரசர்களும் சேர்ந்து கொள்வார்கள். புத்திரர், பௌத்திரர், சகோதரர், நண்பர் இவர்களால் காக்கப்பெறும் நீர் சுகமான வாழ்க்கையை பெறலாம். வல்லவரே, பாரில் உள்ள அரசர்கள் சேர்ந்து பொறாமைக்கு வசப்பட்டு இந்த பிரஜைகளை அழித்து விடுவர். அரசரே, இந்த உலகத்தை நீர் காப்பீராக. இந்த பிரஜைகள் நசிக்க வேண்டாம். நீர் நல்ல தன்மையை அடைந்தால் அவை மிச்சமாகும். பட்சபாதமற்றவரே, பாண்டவரத்தில் முன்பு இருந்தது போன்ற அன்பு முதுமை பருவமான இப்பொழுதும் உமக்கு இருக்கட்டும். சிறுவர்களும் தந்தையை இழந்தவர்களுமான அவர்களை நீரே வளர்த்தீர். நியாயப்படி அவர்களையும் புத்திரர்களாக காப்பீராக. துன்ப காலத்தில் அவர்கள் உம்மாலன்றோ விசேஷமாக காக்கப்பட வேண்டியவர்கள். இவ்வாறாக பற்பல விதமாக நல்வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே செல்கின்றார். காலத்தின் அருமை கருதி விரைவில் முடிக்கின்றேன். இவை அனைத்தையும் சொல்லிவிட்டு மன்னனை பார்த்து இறுதியாக ஒன்று சொன்னார். அன்பரே, உமக்கு எது நல்லது என்று தோன்றுகிறதோ அதை செய்யும். நான் என் கடமையை செய்துவிட்டேன். உம்மை நிர்பந்தப்படுத்த நான் யார் என்றார் மாதவர். அவருடைய மதுரமான உபதேசத்தை எல்லா அரசரும் மனப்பூர்வமாக ஏற்றனர். பகவானை மானசீகமாக புகழ்ந்தனர். கண்ணனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அங்கிருந்த ரிஷிகளும் கூட பற்பல விதமான கதைகளை சொல்கின்றார்கள். கர்ணனின் பேச்சிற்கு பின் பரசுராமர் தபோத்பவன் பற்றிய கதை சொல்கின்றார். நரநாராயணர் தவம் செய்த இடத்திலே தம்போத்பவன் சென்று போர் செய்ய வேண்டி தோற்று போன கதை சொன்னார். வந்திருப்பது நரன். அர்ஜுனன், போர் வேண்டாம், சமாதானம் செய்து கொள் என்றார் துரியோதனனிடம். அடுத்ததாக கண்வர் சொன்னார், இந்திரனுடைய சாரதி மாதலி தன்னுடைய பெண்ணிற்கு மணமகன் வேண்டி பல்வேறு உலகங்கள் சென்று வந்த பிறகு அவளுடைய கணவனாக வந்தவனை கருடன் கொல்வதாக முயற்சி செய்த பொழுது கருடன் எப்பொழுது விஷ்ணுவால் கருடனுடைய பலம் இழக்க செய்யப்பட்டான் என்ற கதையை அவர் சொல்கின்றார். சொல்லி சமாதானத்தை நாடு என்று சொல்கின்றார். கண்வர் சொன்ன பிறகும் துரியோதனன் அவை எதுவும் கேட்கவில்லை. தன்னுடைய தொடையிலே கட்ட கோபம் கொண்ட கண்வர், இந்த தொடையின் மூலம் நீ உன் உயிர் விடுவாய் என்பதாக சொல்கின்றார். இதற்கு முன்பே துரியோதனன் அப்படி ஒரு சாபத்தை பெற்றிருந்தான் மைத்ரேய மகரிஷியிடமிருந்து. அதையும் நாம் நினைவில் கொள்ளக்கூடிய தருணம் இது. இப்படியாய் அவன் கண்வரை அவமதித்த பிறகு பற்பல ரிஷிகள் பற்பல கதைகள் சொல்கின்றார்கள். இறுதியிலே திருதராஷ்டிர மன்னன் துரியோதனனுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தான். மீண்டும் கண்ணனை தஞ்சமடைந்தான். கண்ணனின் சரண் பற்றி கண்ணனும் கேட்டான். கண்ணனே, நீயே துரியோதனனுக்கு சமாதானம் செய்யக்கூடிய வகையிலே நல்வார்த்தைகளை சொல்லேன் என்று வேண்டுகிறான். கண்ணன் அதை ஏற்றான். துரியோதனனை பார்த்து பற்பல விதமான நல்வார்த்தைகளை சொன்னான். சிறப்பாக 2-3 வார்த்தைகள். குலத்தை அழித்த அபகீர்த்தி துரியோதனா உனக்கு வேண்டாம் என்று சொல்கின்றார். பாண்டவர் துரியோதனனை இளவரசு பதவியில் வைப்பார்கள் என்றும் திருதராஷ்டிரனை மகாராஜா பதவியிலே ஸ்தாபனம் செய்வார்கள் என்றும் சொல்கின்றார். அதாவது துரியோதனுக்கு தேவை அதுதானே, தான் இளவரசனாக இருக்க வேண்டும், தன்னுடைய தந்தை அரசனாக இருக்க வேண்டும் என்று கண்ணன் வாயால் அந்த இரண்டுமே சொல்லப்பட்டது. பாண்டவர்களுடன் நீ சமாதானம் செய்து கொள் என்று கண்ணன் சொல்கின்றார். மகிழ்ச்சியுடன் நெடுங்காலம் வாழலாம் என்றும் பூடமாக சொல்கின்றார். ஒருவேளை இது இல்லை என்றால் மகிழ்ச்சியும் போயிற்று, நெடுங்காலமும் போயிற்று என்பது குறிப்பு. அனைத்தையும் கேட்ட பின்பு பீஷ்மரும் துரோணரும் கூட துரியோதனனுக்கு அறிவுறுத்தினார்கள். கண்ணன் சொல் கேளா, மன்னன் துரியோதனன் இவர்கள் சொல்லா கேட்டிருப்பான். யார் சொல்லும் அவன் கேட்கவில்லை. உறுதியாக ஒன்றே ஒன்று சொன்னான். இறுதியான வார்த்தையோ என்னவோ தெரியவில்லை. உயிர் போவதாக இருந்தாலும் சரி, பாண்டவருக்கு ஊசி குத்தும் இடமும் கொடுக்க முடியாது என்றான் கண்ணனிடம். அடுத்து துரியோதன் செய்த செயல்கள் மன்னனை மேலும் புலம்ப வைத்தன. அந்த புலம்பல்கள் எல்லாம் நமது அடுத்த சிந்தனைக்கு என்று கூறி, இதுவரை இப்படி ஒரு வாய்ப்பளித்த ஆசிரியரின் பாதம் தொட்டு அவருடைய அறிவுரை வேண்டியும், கேட்டவர்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துரையை வழங்க வேண்டியும் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, சிறப்பு. ஒரு சந்தேகம் கேட்கலாமா?
ஐயா சோதனையா சந்தேகமா? இல்ல சந்தேகம்தான். சொல்லுங்க ஐயா. அதாவது ஸ்டார்ட் பண்றப்ப சஞ்சயன் திருதராஷ்டிரனுடைய டைலாக் சொல்லிட்டு இருந்தேன், சொல்ல ஆரம்பிச்சிங்க. அதுல வந்துட்டு இதோட இப்ப நிறுத்திக்கிறேன், மீதி எல்லாத்தையும் வந்து நாளைக்கு பேசுறேன், ராத்திரில சொல்ல வேண்டாம் இருட்டுல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு? அது மாதிரி ஒரு லாஜிக்கு? அதுல லாஜிக் என்ன அப்படின்னாக்க 2-3 இடத்துல சஞ்சயன் அந்த வார்த்தையை சொல்றாரு. அதாவது பிற்காலத்துல சஞ்சயன் வந்து இவர் வந்து கேட்கிறாரு, திருதராஷ்டிரன் கேட்கிறாரு. இதுல கூட நான் நோட்ஸ் வச்சிருந்தேன், அது சொல்லல. என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, சஞ்சயனே அவங்க சைட்ல என்ன ஸ்ட்ரென்த், நம்ம சைட்ல என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, இதுல நம்ம பலவீனம் என்ன, அவங்க பலவீனம் என்ன, இதெல்லாம் நீ எனக்கு திருப்பி சொல்லன்னு கேட்கும்போது சஞ்சயன் தெளிவா சொல்லிடுறான். உன்னுடைய எண்ணம் வந்து எப்பொழுதுமே நிலையான எண்ணம் கிடையாது திருதராஷ்டிர மன்னனே. அதனால இதை பத்தி நான் விரிவா சொல்லணும் அப்படின்னாக்க ஐ நீட் 2 persons presence here. ஒன்னு, your wife Gandhari should also be a part of this discussion. She also need to know about all this. ஏன்னா ஒருவேளை காந்தாரி நாளைக்கு என்னை சொல்லிடக்கூடாது, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அதை விட்டுருப்பேன்னு சொல்லியிருக்க கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, உன்னுடைய தந்தையான வியாச மகர்ஷி இங்க இருக்கணும். ஏன்னா he is the one who has given me the entire powers to understand everything and to communicate to you. அதனால வியாசரும் இந்த இடத்துல இருக்கணும், காந்தாரியும் இந்த இடத்துல இருக்கணும். அப்பதான் நான் மேற்கொண்டு சொல்வேன்னு சஞ்சயன் சொல்லிடுறாரு. எப்போ பீஷ்மர் எந்திரிச்சு வெளில போயிடுறாரு இல்லையா, நான் வந்து இவனை போட்டு கட்டி போட்டுருவேன்னு சொல்லும் போது, அப்ப கூட இவங்க 2 பேரும் இல்லாம ஐ வில் நாட் கண்டினியூ மை டிஸ்கஷன்ஸ்னு சஞ்சயன் சொல்லிடுறாரு. இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாக்க, திருதராஷ்டிரன் கேட்பான், ஆனா எதையுமே செயல்படுத்த மாட்டான். ஏன்னு பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல் அனாலிசிஸ் பண்ணி முடிச்சுட்டு கூட he tries, அவ்வளவுதான். பட் he never had taken such a என்ன சொல்ல ஒரு பர்சவரன்ஸ்ங்கிறது அவர்கிட்ட இல்லாமலே போயிடுச்சு. சொல்லி பார்க்கலாம், கேட்கலான்னு என்ன பண்றது, விதிப்படி நடக்கட்டுமே அப்படின்னு விட்டுறாரு. திஸ் இஸ் வாட் ஐ திங்க். ஆனா நீங்க ஒருவேளை விதுர நீதியை பத்தி அப்படி ஹிண்டா சொல்லணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா, சஞ்சயன் வந்து அன்னைக்கு ராத்திரி சொல்லிட்டு போறது என்ன அப்படின்னாக்க, நான் இரவு நேரத்துல வந்திருக்கிறேன், என்னால இப்ப பேச முடியல, நாளைக்கு நான் சபையில சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இது வந்து கோரல் எவிடன்ஸ் நிறைய இடத்துல இருக்கு. ஏன் அப்படின்னாக்க, முதல் தடவை சஞ்சயன் புறப்பட்டு ராத்திரி வந்து சேர்றான். அடுத்த தடவை வந்து கிருஷ்ண பரமாத்மா புறப்பட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அவர் வரக்கூடிய டைமும் கிரகஸ்தலம் வரைக்கும் ராத்திரியே வந்துடுறாரு. அதனால கிட்டத்தட்ட டைமிங்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ராத்திரி நெடுநேர கலைப்பு அப்படிங்கிறதுனால சஞ்சயன் அந்த இடத்துல மேற்கொண்டு பேசாமல் இருந்திருக்கலாம். இது என்னுடைய எண்ணம் ஐயா. நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அருமையா இருந்தது, அருமையான ஒரு அருமையா இருந்தது. தெளிந்த அதேதான், நீரோடை மாதிரி அப்படியே சலசலன்னு ஓடுறது மாதிரி நீங்க அப்படியே பேசி கரெக்டா எல்லாம் சொன்னீங்க. ரொம்ப குட்டி குட்டி கதைகள்லாம் 2 சொன்னீங்க, அதுவும் வந்து நல்லா இருந்தது. ஒட்டுமொத்தமா ரொம்பவே மிகவும் அருமை. நன்றி நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். சார் வணக்கம். சார் சொன்னபடி சில கதைகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கண்ணனுக்கு வேற பேரு தாமோதரன், புருஷோத்தமன், நாராயணன், அனந்தன், கோவிந்தன், அதெல்லாம் எப்படி அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது சொன்னீங்க. மீதி திருதராஷ்டிரனுடைய புலம்பல் தான் தெரியும், நல்லபடியாவே போச்சு அது. அப்புறம் கண்ணதாசனுடைய அந்த பாட்டு அத சொன்னீங்க, அது ரொம்ப நல்ல ரொம்ப கருத்தோட எழுதியிருக்காரு அவர் கண்ணதாசன். சும்மா சொல்ல ரொம்ப நல்லாவே எழுதியிருக்காரு அந்த பாட்டை. தெரியும் இந்த பாட்டு, அதை பத்தியும் சொன்னீங்க சார். எல்லாமே சிறப்பா இருந்தது சார் இன்னைக்கு. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். மற்றவர்கள் கருத்து சொல்லலாமே. இருக்காங்க. கேக்குது, சொல்லுங்க. சொல்லுங்க. வலையை விரித்த வேடன் பறவைகளை தொடர்ந்து பிடிக்க போய் பறவைகள் இயல்பை அறிந்து தன் வலை போறதுக்கு முன்னாடியே பறவைகள் இயல்பை பற்றி அறிந்து கொண்டு பறவையை பிடித்த கதையிலிருந்து அவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே கண்ணனுக்குள்ள பல பெயர்களை பற்றி சொன்னதுல இருந்து
அவர்கள் வசிப்பதற்காக கேட்ட அந்த 5 ஊர்கள் அவை எங்கே லொக்கேட் ஆகியிருக்கின்றன என்பது பற்றிய செய்தியிலிருந்து ஒரு தூதனுக்கு என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும், அவன் எப்படி எல்லாம் செயல்பட்டால் ஒரு தூதனாக கருதப்படுவான், அதாவது உரைத்ததை உரைப்பவனுக்கும் உகந்ததை தான் உணர்ந்து சமயத்திற்கேற்ப உரைப்பது பற்றியும் வள்ளுவர் சொன்ன செய்திகளை எல்லாம் இங்க எடுத்து சொன்ன சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி இரட்டை இலக்கியங்கள்ல இருந்து ஒரே செய்தி எடுத்து சொல்லி, அதான் நான் யாருடைய தேவையோ அல்லது வீரத்தையோ நம்பி நான் போரிடவில்லை, நான் என்னை நம்பியே போரிடுகிறேன் என்று கும்பகர்ணனுக்கு ராவணன் சொன்ன இடத்தை போலதான் இங்கே பிற்கால இலக்கியமான பிற்கால வரலாறான மாரதத்திலே துரியோதனன் நடந்து கொண்டான் என்ற செய்தி எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இவ்வளவு பாரதம் முழுவதும் முழுக்க முழுக்க தர்மங்களை நீதிகளை எடுத்து சொல்லக்கூடியதுதான். இந்த நீதிகளை ஒருவேளை நம் ஆட்கள் ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணனாலதான் 1000 ஆண்டுகள் அடிமைப்பட்டு விட்டார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா எல்லா இடத்துலயும் நீதியை பற்றியே பேசி தொலைக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் வருத்தமா இருக்கிறது. நம்ம பேர்ல போரிட்ட எவருமே நீதியோடு வந்து போரிடவில்லை. அது போட்டும். அதே மாதிரி சர்வலோக நாயகனாக உள்ள கண்ணனை பற்றி எவ்வளவோ விஷயங்கள் தெரிந்திருந்தும் துரியோதனன் அவரை விலை கொடுத்து வாங்க முயற்சிக்கிறான்றதுதான் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி. அதே மாதிரி மைத்ரேயரால் பெறப்பட்ட சாபத்தை மீண்டும் கன்வர் மூலம் கன்ஃபார்ம் செய்யப்படுவது இன்றைக்கு உங்களுடைய உரையில பல விஷயங்கள், அதாவது பொதுவா நார்மலாக ஒரு மகாபாரத உரையிலே அதிகமாக இடம்பெறாத செய்திகள். ஏன்னா ஏதோ 4 பாட்டு சொல்லி 4 சம்பவங்களை சொல்லிட்டு போயிடுவாங்களே தவிர அதனுடைய நுவான்ஸ், அதாவது நுணுக்கங்களை எடுத்து சொல்றதுங்கிறது ரொம்ப அரிதான விஷயம். போரினுடைய விளைவு இப்படித்தான் இருக்க போகிறது, இப்படித்தான் இருக்கும் என்பது 2-3 இடங்களில, அதாவது திரௌபதி கண்ணனிடம் கருத்தை பகிர்ந்து கொள்ளும் போதும், சகாதேவன் கண்ணனிடம் கருத்தை பகிர்ந்து கொள்ளும் போதும், குந்தி இடத்திலே வந்து கண்ணன் பேசும்போது குந்தி தன் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளுக்கு பதிலாக அவளுக்கு பதிலளிக்கும் போதும் பார்க்கும் போதே நமக்கு வந்து போரினுடைய நிலை இப்படித்தான் இருக்கும் என்பது தெரிந்து விடுகிறது. அதனால ஒரு அமைச்சன் தூது போனால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அற்புதமான தூதனாகத்தான் கண்ணன் போகிறான். உங்களுடைய செய்திகள் நிறைய இருக்கிறதுனால நான் எப்பவும் சொல்றதா, எங்களை போன்றவர்களால அவ்வளவு சீக்கிரம் கிரகித்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா சொல்ல போனா உங்களை சொற்பொழிவு இடையாக நானும் விமர்சனத்தை சொல்ல வேண்டியிருக்கும். மிகச் சிறப்பாக இருந்தது. ஆசிரியர் உங்களை கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொன்ன பதில் இருக்கிறனால, அதுலாவது எனக்கு வெகு நாளா இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, துரியோதனனோடு போராட வேண்டாம், நீ நாட்டை அவன் கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி ஒரு தூது சொல்லி அனுப்புறான். அதுக்கு பிரதி என்ன சொல்றான் திருதராஷ்டிரன்? அதுக்கு என்ன பரிசு, அதுக்கு ஏதாவது மாற்று சொல்றான்னு காணும். நீ வனவாசத்திலே இருங்கிற மாதிரி ஒரு தூது சொல்லி விடுறான் சஞ்சயன்கிட்ட. அதற்கு எந்த விதமான ஒரு மாற்று எதுக்கு இப்படி ஒரு பைத்தியார்த்தமான தூது விட்டார் திருதராஷ்டிரன்? எனக்கு புரியவே இல்லை. அந்த தூதுக்கு பதில் இருக்கான்னு புரியல. அதுக்கு எந்த பதிலையும் காணும். சரி, நன்றி. என்னுடைய விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மன்னிக்கணும். இன்றைய உரையில தர்மபுத்திரர் கண்ணன்டக அந்த ப்ரிஃபிக்ஸ் சொல்லும் போதே சொல்லிடுறாரு. தர்மபுத்திரராகிய நான் சொல்ல விளைவது என்ன என்று கேட்டால்னு ஆரம்பிச்சுட்டு திருதராஷ்டிரம் மன்னன் வந்து தூது அனுப்பியிருக்கிறான் சஞ்சயன் மூலமா. அவன் சொன்னதைத்தான் சஞ்சயன் சொல்லியிருக்கிறான். அதுல பார்க்கக்கூடிய 2 செய்திகள் தான். பாண்டவர்களுக்கு நாடு கொடுக்க மாட்டேன்னு ஒண்ணு. ஆனா பாண்டவர்கள் கௌரவர்களோட பகைமை வச்சுக்க கூடாது, இந்த 2ஐயும் போய் கம்யூனிகேட் பண்ணு அப்படின்னு தான் சொல்லி சஞ்சயனுக்கு தூது சொல்லி அனுப்புறாரு திருதராஷ்டிரன். ஹி இஸ் வெரி கிளியர். இதுக்கு முன்னாலேயும் கூட நம்ம பண்ண சிந்தனையில அந்த திருதராஷ்டிர மன்னனுடைய அந்த கருத்து வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. பாண்டவர்கள் சண்டை போடக்கூடாது, ராஜ்யமும் கேட்கக்கூடாது, இவங்களோட கௌரவங்களோட ஒரு பகைமை பாராட்டாம நட்போடையும் இருக்கணும். முதல் தடவை நீங்க அந்த முதல் பகுதி கேட்டதை கொஞ்சம் நினைவுபடுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நானு முதல் தடவை சூதுல ஜெயிச்சுட்டு திரௌபதி கேட்கக்கூடிய அந்த 2 வரங்களின் அடிப்படையில இவங்க அத்தனை பேரும் ரிலீஸ் ஆகி போகும்போது திருதராஷ்டிரன் அந்த இடத்துலயே ஒரு ஹிண்ட் ஒண்ணு கொடுக்குறாரு எல்லாருக்குமே. ஒவ்வொருத்தருடைய பலத்தை பத்தியும் பெருசா சொல்றாரு. பாண்டவர்களாகிய உங்களுடைய பலம் எல்லாத்தையும் நான் அறிவேன்னு சொல்லிட்டு தர்மபுத்திரரை மட்டும் கூப்பிட்டு ஒரு சின்ன அட்வைஸ். அப்ப தர்மபுத்திரா, நீ ஊருக்கு போ, ஆனா எந்த நேரத்திலையும் கௌரவங்களோட நீ வந்து பகைமையா வச்சுக்காது, நட்புடன் இரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு.
ஸோ ஹி நோஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் பாண்டவாஸ். பட் அவருடைய உள் எண்ணம் என்ன அப்படின்னாக்கா தன் பிள்ளைகள் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அவ்வளவுதான். ஐ திங்க் ஐ ஆன்சர் யுவர் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ரைஸ்ட். ஓகே, இல்ல மற்றவர்கள் சொல்றதெல்லாம் ரைட்டு தான். நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான். அது எப்படி இருக்க முடியும்? அதாவது பிரதிபலன் இல்லாத ஒரு காரியம் இருக்கவே முடியாது. வெயில் அடிச்சா மழை பெஞ்சே தீரும். அந்த மாதிரி பாண்டவருடன் நட்பா இருக்கு, பாண்டவருடன் நட்பா மட்டும் இருக்கணும், ராஜ்யத்தை கொடுக்கலாம், ஏற்கனவே ஆண்ட சொத்து அனைத்தையும் அபகரித்துட்டு போயிட்ட பிறகு அவன் எப்படி ஒழுங்கா இருக்க முடியும்? இது முழுக்க சுயநலம் இல்லையா? நம்ம தனிமையில பேசலாம். சுயநலக்காரர்களின் எண்ணங்கள் திருதராஷ்டிரம் மூலமாக வெளிப்படுகின்றது. இல்ல அவ்வளவுதான். பதில் இல்லையேங்கிறதான் என்னுடைய கேள்வி. கேள்விங்கிறத விட என்னுடைய கருத்து அவ்வளவுதான். சுயநலம் தான் அது. அவ்வளவுதான். நன்றி நன்றி. மீனாட்சி ஜெயராமன் இருக்கிறாங்க, ஜெயஸ்ரீ இருக்கிறாங்க. பாலாஜி சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் பாலாஜி. நமஸ்காரம். தர்மமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறது இது மாதிரி ஒரு 10, 5 இல்ல 100 தடவை கேட்டாதான் புரியவே முடியும். அதுக்கு எல்லையே கிடையாது. இத மீண்டும் மீண்டும் வளர நான் பெரியவாளை பிரார்த்திக்கிறேன். அது எல்லாமே இன்னைக்கு அண்ணா கணிகையை பத்தி பாடினாரு. நான் திருப்பதியில இருந்து வந்துருக்கேன். கரெக்டா திருத்தணி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க அண்ணா பாடினது ரொம்ப பாயிண்ட்ஸ் தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷமா. நன்றி நன்றி. சந்தோஷம் 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 சந்தோஷம். சந்திரா மேடம் கிளம்பி போயிட்டாங்க போல இருக்கு. சந்திரா மேடம் கிளம்பிட்டாங்க போல இருக்கு. குரூப்ல இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல சார், ஆசிரியர் ஐயா இல்லன்னு நினைக்கிறேன். பேர் இல்ல. மற்றவர்கள் கருத்து சொல்லணும்னா சொல்லலாம். மற்றவர்கள் கருத்து இல்லைன்னா நம்ம வேணா சபையை நிறைவு பண்ணிக்கலாம்யா. நீங்க ஏதாவது கன்க்ளூஷன் ஐயாவுடைய கருத்தை நான் கேட்கணும்னு பிரியப்படுறேன். ஐயாவுடைய கருத்து உங்களை வாழ்த்துறது தான், வேற ஒண்ணும் இல்லை. நாளுக்கு நாள் உங்களுடைய டெலிவரி, கருத்துடைய பிரசன்டேஷன் எல்லாமே மெருகேறி கொண்டிருக்கின்றது. அது நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கும் ஊக்கத்திற்கும் அது அறிகுறியாக இருக்கிறது. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை யாரோ பேச ஆசைப்படுறாங்க. ஜெயஸ்ரீமா. நமஸ்காரம் சார். ராம் ராம். நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. வழக்கம் போல அந்த கருத்து திரட்டல் ரொம்ப நிறைய இருந்தது. பொருளோடையும் விளக்கத்தோடையும் ரொம்ப நிறைய இருந்தது. அதுல அந்த ஒரு பைரவரையும் ஒரு சத்ரியனையும் ஒப்பிட்டு பேசின அந்த பகுதி ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. பிளஸ் அவங்க கேட்டிருந்த பகுதியை அப்பவுமே கொடுத்திருந்தா இவ்வளவு பெரிய போர் வந்திருக்காதுன்ற அந்த 5 பிளேசஸ், ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், இந்திரபிரஸ்தம், அதன் சுற்றியுள்ள பகுதிகள், அதுவுமே என்னை கேட்சப் பாயிண்டா இருந்தது. சோ அதெல்லாம் நம்ம எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் அதை பல தடவை யோசிச்சு ஆராய்ந்து அறிந்து செய்யணுங்கிறது இந்த ஃபுல் இந்த இதுவே அந்த இதைதான் சொல்றது, சுய பரிசோதனையே. ஸோ அது அந்த கேட்சப்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடம், அந்த விளக்கம், அந்த கிருஷ்ணரோட அந்த 10 பேர் விளக்கம், அது இதுவரைக்கும் நான் கேட்டுடாத ஒண்ணு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரண பெயரா இருந்தது. இட் வாஸ் வெரி அமேசிங் டு லிசன் தட். ரொம்ப நல்லா இருந்தது சார். ஸோ இதெல்லாம் நான் சிறந்த கருத்துக்கெல்லாம் நான் எடுத்துட்டேன். தேங்க்யூ சார். ராம் ராம். தேங்க்யூமா. ராம் ராம். ஐ திங்க் நிறைய பண்ணிடலாம் நினைக்கிறேன் ஐயா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி. ஒன் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீக். இந்த ப்ரோக்ராம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்று ராமானுஜர் சம்பந்தப்பட்ட வைணவ நூல். வெறும் 84 வரிகளே உடைய அந்த நூல் சிறப்பான எல்லா தத்துவங்களையும் மகாபாரதம், ராமாயணம், பாகவதம், ஆழ்வார்கள், ஆச்சாரியார்கள், அடியார்கள் என்று
பலருடைய கதைகளை மிக சுருக்கமாக சொல்கின்ற ஒரு நூல். அதை சிந்திப்பதற்கு நான் வாய்ப்பு கூடியுள்ளது. அனைவரும் வந்து கேட்டு பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆவலுடன் காத்திருக்கிறோம்.